Hello families, welcome back to Manandi DF Tarot. Hello, I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். And yes, நீங்க thumbnailல பார்த்த மாதிரி இது வந்து pick a card reading, pick your name initial reading தான். And yes, இது வந்து no contact situationக்கான reading தான். நான் ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் இந்த ரீடிங்கை நான் பண்றேன். மோஸ்ட்லி நான் இதுக்கான ரீசன் சொல்லியிருந்தேன், இதனால நான் இதை அவ்வளோ பண்ண மாட்டேன். இது ஜென்ரலிஸ்ட் ரீடிங். மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேருக்கு எஸ் ரெசனேட் ஆகலாம். டெஃபினட்டா அவங்களுக்கு அந்த டைம் வரும்போது டெஃபினட்டா அவங்களுக்கான ஆன்சர்ஸ் கிளாரிட்டிஸ் இது மூலமா கிடைக்கும். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங்கிறதுனால ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆகாமலே இருக்கலாம். அதனாலதான் நான் உங்களுக்கு நேம் இனிஷியல்ஸ் எடுக்க, வேற நிறைய அவங்களோட பாஸ்ட் லைஃபை பத்தியும் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கேன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்கு, ரைட்? அண்ட் எஸ், நான் எவ்வளவுதான் இங்க ரீடிங் போட்டாலும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு நீங்க உங்க பர்சனலி நீங்க யாரை பிலீவ் பண்றீங்களோ, யாருக்கிட்ட நீங்க உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் அதிகமா ஃபீல் ஆகுதோ, எஸ் அவங்க கிட்ட ஒரு பர்சனல் ரீடிங் நீங்க எடுத்துக்கலாம். பிகாஸ் இது டோட்டலி ஜென்ரல் ரீடிங், ரைட்? ஸோ அதனாலதான் நான் இந்த ரீடிங்கை நிறைய ஆன்லைன்ல போடுறதுக்கு விரும்ப மாட்டேன். எஸ், எனக்கு ரெக்வெஸ்டிங் ரொம்ப டைமா வந்துட்டு இருக்குது, நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ அக்ரி, பட் இதுதான் ரீசன். பிகாஸ் ஒரு சில பேர் வந்து எஸ் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்காம இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்காம இருந்தாங்கன்னா அவங்க டிமோட்டிவேட் ஆயிருந்தாங்க, நெகட்டிவ் ஆயிருந்தாங்க. அப்கோர்ஸ் நீங்கன்னு சொல்ல முடியாது, ஸ்பெஷலி யார் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்கன்னு சொல்லலாம். நான் நிறைய சேனல்ல பார்த்திருக்கேன், எஸ் அவங்க நோ கான்டாக்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கா போனோம்னா எடுக்காங்க. பட் அது மைட் பி ஒரு சர்டன் இயருக்கு அப்புறம் அவங்களே டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க, பிகாஸ் ஜென்ரல் ரீடிங்கை பார்த்து, ரைட்? ஸோ அதனால நான் உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்காண்டி இல்லை, இது மோட்டிவேட் பண்றதுக்காண்டி தான் எல்லாருமே போடுவாங்க. பட் நான் கண்டினியூஸா நான் போட்டுட்டு இருந்தேன்னு வைங்கலாம், உங்களுக்கே கன்ஃபியூஸ்ட் ஆகும். நான் இந்த ரீடிங்கை பார்க்கணுமா, அந்த ரீடிங்கை பார்க்கணுமா? எஸ், எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது, ஓகேன்னு இந்த மேம் சொல்றாங்க, ஆனா போட மாட்டேங்காங்க அந்த மாதிரி. எஸ், நான் கொஞ்சம் டிலே பண்ணி தான் போடுறேன், நான் தெரிஞ்சுதான் போடுறேன், ஓகேவா? அண்ட் எஸ், ஒன் மோர் திங், இதை வந்து நீங்க இன்ட்யூட்டிவா அந்த பாயிலெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏதாவது ஆக்ஷன்ஸ் சொல்றாங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸே எடுங்க, சரியா? முதல்ல ரீடிங்கை புரிஞ்சு பண்ணுங்க, உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் டெஃபினட்டா தெரியும். டேரோங்கிறது எல்லாமே எனர்ஜிஸ், இன்ட்யூஷன், ஓகேவா? இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி எனர்ஜிஸ் சீக்கிரமா அவங்க அட்ராக்ட் ஆகுவாங்க. இதுதான் இது டேரோ. அண்ட் கிளாரிட்டி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்கா இருந்தாலும் சரி, உங்களோட கரியருக்காண்டி இருந்தாலும், நான் ரிலேஷன்ஷிப்க்குன்னு ஸ்பெஷலி இதை எடுத்திருக்கேன். ஸோ ரிலேஷன்ஷிப்க்கு தான் நீங்க கனெக்ட் பண்ண முடியும், சரியா? இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது நான் தான் உங்களுக்கு ஸ்பெஷலான மந்த்தும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், எப்போ உங்களுக்கு ரீயூனியன் ஆகுது. நீங்க அது கூடயே நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த எனர்ஜிஸ் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லி, ரைட்? ஸோ இதுதான் டேரோ, ஓகேவா? புரிஞ்சு நீங்க பாருங்க, நான் அதை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் எஸ், நான் உங்களோட ரெக்வெஸ்டிங் நீங்க போடுங்க, டெஃபினட்டா நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். நான் எல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஃபீட்பேக்குக்கு, சரியா? அண்ட் எனக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, தேங்க்யூ ஸோ மச். அதை நீங்கள் நம்ம யூடியூப்லேயே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். அண்ட் எஸ், அண்ட் உங்களுக்கு எவ்வளோதான் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் நான் உங்களுக்கு பர்சனலி சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷனலிஸ்ட போய் நீங்கள் பர்சனலியும் ஒரு ரீடிங் எடுத்துடுங்க. உங்களுக்கு மோர் கிளாரிட்டிஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னா சப்போஸ் அவங்களுக்கான மெசேஜஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவங்களுக்கான ஒரு சஜஷன் தான் நான் இங்கேருந்து கொடுக்கேன். நீங்கள் பர்சனலி நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட இருந்துன்னு மட்டும் இல்லை, நீங்க எந்த டேரட் கார்டு ரீடர்னாலும் எடுத்துக்கலாம். பிகாஸ் என்கிட்ட டேரட் கார்டு ரீடிங் எடுக்கிற ஒரு சில பேர் சொல்றாங்க, மேம் நான் வேற யாருக்கிட்டேயோ எடுத்தேன், அவங்க மீன்ஸ் ரிட்டர்ன் வருவாங்க இந்த மாசம் இந்த வருஷத்துல, பட் அது ஆகல அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. எஸ், ஒரு சில பேர் வந்து ஹாப்பியாவும் போறாங்க, ஒரு சில பேர் அழுதுகிட்டும் போவாங்க. எஸ், பிகாஸ் லவ் ரீடிங்க்கு வரவங்களுக்கு ஒரு சில பேருக்கு சக்சஸா பாசிட்டிவா முடியும் போது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க. அது இது நெகட்டிவா வந்துச்சுன்னா அப்கோர்ஸ் அது கொஞ்சம் அழுகையில
இதாயிரும், டெஃபினட்டா எமோஷனல் ஆயிடுதாங்க அவங்க. இந்த மாதிரி இருக்குது. எஸ், அது உங்களுக்கு டேரோ எந்த எனர்ஜிஸ் இருக்குதோ அதை தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். உங்களோட எனர்ஜியை தான் அது காட்டும், ரியல் எனர்ஜி. சரியா? இது பேசிக்லி சப்கான்ஷியஸ் ரீடிங், ரைட்? சப்கான்ஷியஸ் பேஸ்ட் பண்ண ரீடிங் தான். ஸோ எஸ், நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ரீடிங்கை பாருங்கன்னு தான் உங்களுக்கு சொல்லுவேன். இல்லைன்னா உங்களை அறியாமலே நீங்க அந்த நம்பிக்கையை இழந்துருவீங்க. சரியா? நிறைய ரீடிங்க பார்த்துக்கிட்டு இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வைங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அது கஷ்டமா தான் இருக்கும். அதான் நான் உங்களுக்கு ரீடிங்கான கிளாரிட்டியை கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க அதுக்கப்புறம் இந்த ரீடிங்கை பாருங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரியா? ஜபர்தஸ்தியா இந்த ரீடிங்ல உங்களை ஃபிட் பண்ணிக்க வேண்டாம். எஸ், உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எஸ், இந்த இதை கண்டினியூ பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கார்ட்ஸ் எடுத்துருந்தேன். சரியா? அதாவது உங்களோட எனர்ஜிக்கான கார்ட்ஸ். வாங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். Pile 1, the Fool ஓட card. Pile 2க்கு எடுக்கலாம். The Chariot ஓட எனர்ஜி. Pile 2க்கான எனர்ஜிஸ். The Empress. Okay. உங்க ஆல்பபெட் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஆல்பபெட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். Pile 1. எஸ், Pile 1க்கு. அச்சா, இதுவும் உள்ளது. கியூ வெளியே வந்திருக்கு. ஓகே, இவ்வளவுதான் வந்திருக்கு. Pile 2க்கு நான் இவ்வளவுதான் எடுக்க போறேன். இது சேம் ரிப்பீட்டடாவும் நேம்ஸ் வந்திருக்கலாம், பிகாஸ் இதுல டபுள் டபுளும் இருக்குது. Pile 1க்கு நிறைய வந்திருக்குது. சரி, பார்க்கலாம். K letter, G letter, T letter, K, G, T, R, V, four, Q, U, O, Z, F, P. இது உங்களோட லெட்டரா இருக்கா பாருங்க. அதாவது உங்களோட நேம் இனிஷியல் இருக்குதான்னு பாருங்க. இது மேபி உங்களோட லைஃப் பாத் நம்பர் இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட டெஸ்டினி நம்பர் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு அக்கார்டிங் தான் நீங்க சூஸ் பண்ணணும். எஸ், Pile 2கே பார்த்துடலாம். லெட்டர் ஏ, எம், இ, எஸ், பி, ஓ, டி. ஓகே, இதுலயே Z வந்திருக்கு. சரியா? என்ன, 1 செகண்ட்.
இது என் மாதிரி இருக்கு, Z இல்ல, சாரி, என் என் என். சரியா? எஸ், இதுல இருந்து உங்க நேம் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எஸ் இது உங்களுக்கான ரீடிங். இதுல இருந்து நீங்க பாருங்க இதுல உங்களுக்கு எந்த லெட்டர் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி. சரியா? ஓகே. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல உங்களோட பாஸ்ட்ல கனெக்ஷன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா, இதனால உங்களுக்கு மீன்ஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் போச்சு, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் எனர்ஜியை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் எனர்ஜியை நம்ம பார்க்கலாம். எனர்ஜிங்கிறது ரீடிங்கை தான் சொல்றேன், உங்க கனெக்ஷன்ஸ்க்கான ரீடிங்கை பார்க்கலான்னு சொல்லி. சரியா? அண்ட் நான் இதுல வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான மந்த் எடுப்பேன். அதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ரீயூனியன் ஆகிறதுக்கோ இல்லைன்னா ரீகன்சிலேஷனுக்கோ உங்களுக்கு எப்போ சான்சஸ் இருக்குது, எந்த மந்த் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்கான மந்த்தும் நான் எடுப்பேன் இதுல. சரியா? ஹலோ பைல் ஒன், த ஃபூல் கார்டோட எனர்ஜி. இந்த கார்டு உங்களுக்குன்னா எஸ், நீங்க இந்த ரீடிங்கை பாருங்க. தேங்க்யூ. உங்களோட பாஸ்ட பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி எனக்கு நிறைய பேருக்கு இங்க தெரியுறது என்னன்னா ப்ராப்ளம்ஸ் வந்தது. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ எமோஷ்னலி ப்ராப்ளம் வந்திருக்குது. 8 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ். எஸ், இது வந்து அவங்க ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல இல்லைன்னா நீங்க ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல மூவ் ஆன் ஆயிருக்கீங்க. சரியா? ஸோ இந்த ரீசன் மணியை வச்சு இருக்கலாம், உங்க கரியரை வச்சு இருக்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ஏதோ ஒத்து வராம இருந்திருக்காங்க, அது ஒரு ரீசனா இருந்து இதனால உங்களுக்கு நிறைய மேபி சான்சஸ் இருக்கு தூக்கம் இல்லாம இருந்திருக்கலாம். பிகாஸ் ஆஃப் 4 ஆஃப் சார்ட்ஸ். அதுதான் தூக்கம் நிறைய இழந்திருக்கீங்க, உங்க கரியர்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது. இங்க பாருங்க, நீங்க ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். பிகாஸ் பாட்டம்ல வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் இருக்கு. பட் இங்கேயும் உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு ஆஃபர் நிறைய இருக்குது. பட் அதுல ஃபோக்கஸ் காணும். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ இந்த ரீசன் ஏதோ ஒரு கிளாஷஸ் உங்களுக்குள்ள வந்திருக்கு, எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஸோ அந்த பர்சன் வந்து எஸ் ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல மூவ் ஆன் ஆயிருக்காங்க. ஒரு சேடான மூமெண்ட் உங்களுக்குள்ள நடந்திருக்கு, இல்லைன்னா ஏதாவது கான்வர்சேஷன் எமோஷ்னலி நீங்க ஏதாவது பேசியிருக்கலாம் அந்த மாதிரி. பிகாஸ் இது டிவைனோட இன்டர்வென்ஷன் இருந்திருக்குது, அதனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் பாருங்க, கரியரை பத்தி பேசுது, முழுக்க முழுக்க உங்களோட சோல் மிஷின்ஸை பத்தி பேசுது. ஸோ இந்த ரீசன்னால உங்களுக்கு கிளாஷஸ் வந்து நீங்க மூவ் ஆன் ஆயிருக்கலாம், இல்லைன்னா உங்க பார்ட்னர் மூவ் ஆயின. எனக்கு மோஸ்ட்லி உங்க பார்ட்னர் மூவ் ஆன் ஆகுன மாதிரி தெரியுது. சரியா? அண்ட் எஸ், இதை வச்சு நீங்க நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இப்போ இருக்கீங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. எஸ், நான் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா இது பண்ணணும்னு பார்க்கேன். ஏதாவது ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் இருக்கா? ஓகே, இது ஒரு சில பேருக்கு எஸ் எனக்கு இங்க தெரியுது. த டெவிலோட ஃபார்ம், த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கு ஃபார்ம் ரெண்டுமே சேர்ந்து எனக்கு தெரியுது. எஸ், இது கொஞ்சம் டீப்பான மெசேஜஸ். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ். எஸ், ஏதோ ஒரு அவங்க கிட்ட ஒரு உங்ககிட்ட இருக்கலாம், இல்லைன்னா வைஸ் வர்ஸாவும் இருக்கலாம். பிகாஸ் நான் ரெண்டு பேருக்கே கனெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ் தான் பார்க்கேன். எஸ், 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்றதுக்கு அவங்க வந்து எஸ்கேப் ஆகுறாங்க, மூவ் ஆகுறாங்க. எஸ்,
இதுல ஏதோ பிசிக்கல் நீட்ஸ் தெரியுது சரியா, இன்டர்மெசிஸ் அந்த மாதிரி. ஸோ எமோஷ்னலி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க. எமோஷ்னலி மட்டும் இல்ல, பிசிக்கலி கூட க்ளோஸா இருந்திருக்கீங்க. எஸ், அதுல இருந்து அவங்க மூவ் ஆன் ஆகுறதுக்கு காரணம் மைட் பி பாசிபிள் இருக்கு, அவங்க ஃபேமிலி தாட்ஸ் கூட இருக்கலாம். பிகாஸ் இது ஸ்வாட்ஸ் வந்து தாட்ஸை பத்தி பேசுறது, ஓவரா திங்கிங் பண்றது. ஓகே, இந்த பர்சன் வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வர மாட்டாங்களோ, ஒத்து வருவாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன்ஸ் உங்களுக்குள்ள கிளாஷஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு தான் மூவ் ஆன் ஆயிருக்காங்க. அதாவது தப்பு உங்க பேர்ல இல்லை. இந்த இது எனக்கு கிளியரா தெரியுது இந்த கார்ட்ஸ்ல சரியா. ஜஸ்ட் உங்களை யூஸ் பண்ண மாதிரி எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஒரு சில பேருக்கான மெசேஜஸ் இது. ஒரு சில பேருக்கு இப்படி கூட இருந்திருக்கலாம், மைட் பி சான்சஸ் இருக்குது. எஸ், அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன், கரியர் சுச்சுவேஷனுக்காண்டி அவங்க மூவ் ஆன் ஆயிருக்காங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்களா இருக்கும், இது ஒத்து வராது. உங்களுக்கு டைரக்டாவே சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது இதுல, எனக்கு தோணுது சரியா. இல்லைன்னா உங்களை பிளாக்ல கூட போட்டிருக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து இனி உங்ககிட்ட நம்ம பேசி புரிய வைக்க முடியாது, அந்த மாதிரி அவங்க மென்டலி ரொம்ப பிளாக்டா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த மூவ் ஆன் சுச்சுவேஷன் ஆயிருக்குது சரியா. நீங்க ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கீங்க. இது உங்களுக்கான எனர்ஜி தான். குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் பேலன்ஸ்டா இருக்கணும்னு நீங்க பார்த்துருக்கீங்க. எஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கான கார்டு தான் வருது பாருங்க. ஸோ எஸ், நீங்க எவ்வளவுக்குள்ள பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களோ, எஸ் முடியல, அந்த பர்சன் கேட்க விரும்பல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எனக்கு இங்க நிறைய ஒரு ஆஃபர் தெரியுது. இது உங்க பர்சனுக்கா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கா இருக்கலாம். கரியர்ல ஒரு சில பேருக்கான எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது சரியா. ஸோ டிவைனோட இன்டர்வென்ஷன் இருக்குது உங்க 2 பேருக்குள்ள. எஸ், இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எஸ், நம்ம இப்ப பிரசன்ட் கரண்ட் சுச்சுவேஷனை நம்ம பார்க்கலாம். நான் வேற ஏதாவது கார்டுல இருந்து எடுக்கேன். இப்போ உங்களை 2 பேருக்கும் எனர்ஜிஸ் பார்ப்போம். முதல்ல உங்க பர்சனுக்கு எனர்ஜி பார்க்கலாம், கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, பாருங்க, நான் சொன்னேன் அவங்க கரியருக்காண்டி நிறைய இது கரியருக்கான கார்டு தான், இண்டிபெண்ட் எனர்ஜில வர்றதுக்கான கார்டு தான். எஸ், உங்க எனர்ஜி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்பிரிட். வாவ், த எம்ப்ரஸோட எனர்ஜி. நான் சொன்னேன் அகைன், இது வந்து வீனஸோட எனர்ஜி தான். எஸ், அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க பார்ட்னர். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. லோன்லினஸ் பாருங்க, த அர்மிட், த ஃபூலோட எனர்ஜி. கீழே பாட்டம்ல பாருங்க, த பாட்டம் டெக்ல வந்து அவங்க கரியர்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. எஸ், ஸோ இட்ஸ் ரீசன் நான் சொன்னேன் 3 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி அதுதான். ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்குது, நிறைய சஜஷன்ஸ் இருக்குது, நிறைய சாய்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி தெரியுது உங்க பர்சனுக்கு சரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கரண்ட் எனர்ஜியில் எனக்கு இங்கே தெரியுறது என்னன்னா, எஸ் அவங்க ஃப்ரீ ஆகணும், இண்டிபெண்ட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இண்டிபெண்ட் லைஃப்பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் அ பார்ட்னர். மைட் பி பாசிபிள் இருக்கு, இது உங்ககிட்டயே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது சரியா. அண்ட் எஸ், அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் அவங்களுக்கு பர்ஃபெக்டா ஆக்சுவலி இருக்கும்னு அவங்களோட தாட்டு சரியா. ஆனா இந்த கார்டை பொறுத்த அளவுக்கு ஆக்சுவலி இது அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். பிகாஸ் அவங்களுக்கு மைட் பி பாசிபிள் இருக்குது, நீங்க நிறைய அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. மேபி அது ஒத்து வராமலேயும் இருக்கலாம். ஸோ இட்ஸ் ரீசன், பிகாஸ் அவங்களே அவங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட நல்லா அவங்க கேப்பபிள் ஆனவங்க தான் சரியா. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லயே அவங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. அவங்களுக்கே எப்போ அதாவது அவங்களே எப்போ யோசிக்காங்களோ அப்பதான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. பிகாஸ் இங்க பாருங்க, த மீட்டோட எனர்ஜி இஸ் கொஞ்சம் லோன்லினஸா ஃபீல் பண்றாங்க. பட் அவங்க லைஃப்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்க, த ஃபூலோட எனர்ஜி சரியா. ஸோ இது ரெண்டும் எனக்கு காம்பினேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 நான் எடுக்கேன்.
ஓகே, ஏதாவது சனி திசை போயிட்டு இருக்கும்னு நினைக்க, உங்களுக்கு போயிட்டு இருக்கலாம், இல்லைன்னா உங்க பார்ட்னருக்கு போயிட்டு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. சரியா? இந்த சனி காடோட எனர்ஜிஸ் கிளாஷ் ஆகும்போது அப்போ வந்து சண்டை, டிஸ்டன்ஸ். சரியா? இது வந்து அவேக்கனிங் பீரியட் டைம்ல போக சான்சஸ் நிறைய இருக்குது. சரியா? இது கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். இந்த கார்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஃபாஸ்ட்டுக்கான கார்டு தான், பட் எனக்கு இதுல கொஞ்சம் ஸ்லோவா தெரியுது உங்களுக்கு. ஆனா எது கிளாஷஸ் வந்தது வந்து சடனா வந்திருக்கும். சரியா? உங்களையே அறியாம வந்திருக்கலாம் இது ரெண்டு பேருக்குமே. மீன்ஸ் நீங்க தப்பே பண்ணல, ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை தப்பு பண்ண மாதிரி ஷோ பண்ணிருக்கும் அவங்க அவங்க முன்னாடி. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது உங்க பார்ட்னர் முன்னாடி, இல்லைன்னா உங்க பார்ட்னர் ஃபேமிலி முன்னாடி. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் இது சடனா அப்படிதான் கொண்டு வரும். பட் எஸ், ஒரு சில பேருக்கு 1 year எனக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குது. த அர்மிட்டோட எனர்ஜி எஸ் கொஞ்சம் லோனினஸா ஃபீல் பண்றாங்க. பட் ஆனாலுமே அந்த ஃபூலோட எனர்ஜி அவங்களுக்கு புரிய மாட்டேங்கி என்ன பண்ணணும், என்ன இது பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லி கம்ப்ளீட்டா அவங்க வந்து அவங்க கரியர்ல தான் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. சரி, அவங்க கரியர், மணி எப்படி சேவ் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி. மேபி எனக்கு இங்க சிஸ்டர் தெரியுது, சிஸ்டர் இருக்காங்களா அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ அவங்க சிஸ்டருக்கு ஏதாவது, ஒரு சில பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு சில பேருக்கு அவங்க வீட்டில் அவங்க ஒரே ஒரு பிள்ளையா இருக்கலாம், இல்லைன்னா செல்லமா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் அவங்க உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிருக்காங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பட் எஸ், அவங்க வந்து உங்களை பத்தி திங்க் பண்றாங்கன்னா, எஸ், த அருமிட்டோட எனர்ஜி சம்டைம் அவங்க லோனினஸா ஃபீல் பண்றாங்க. பட் கம்ப்ளீட்லி அவங்களோட மணி மணி மணின்னு மணி மைண்ட் செட் அண்ட் அவங்க பிஸியா இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பேட் கர்மா இல்ல, இது குட் கர்மாக்கானது தான். சரியா? அவங்க வந்து சேவ் பண்ணணும், செட்டில் ஆகணும், அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் இருக்காங்க. பிகாஸ் இது கம்ப்ளீட்லி இது இண்டிபெண்ட் எனர்ஜி. எஸ், அவங்க ஃபைனான்சியலி இப்போ கொஞ்சம் வெல் செட்டில்டா தான் இருக்காங்க கொஞ்சம், எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் 9 of பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் அதுதான். ஃப்ரீ ஆகியிருக்காங்க, கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆகுவாங்க. எஸ், அவங்க வந்து வருவாங்கல்ல வாபஸ், அதை நம்ம இங்க பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. ஓகே, இந்த கார்டு விழுந்துச்சு, நான் அந்த கார்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், இது எஸ்க்கான கார்டு தான். ரிலேஷன்ஷிப்க்கு பிக் எஸ்க்கான சைன். நைட் ஆஃப் வாண்ட்ஸ். எஸ், அகைன் பாருங்க, இங்க ஒரு மூவிங் எனர்ஜி இருக்குது. எஸ், டெஃபினட்டா அவங்க வருவாங்க. விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்கானது. எஸ், உங்களோட ப்ரேயர் நீங்க இருந்தீங்கன்னா உங்க ப்ரேயரை கேட்காங்க. எஸ், இது பிக் சைன் தான். எஸ், அவங்க உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறது உண்மைதான். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், இதுக்கான நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஸ்பிரிட். கான்வர்சேஷன், ஸ்ட்ராங்கா கான்வர்சேஷன் பண்ணணுமா, உங்களோட லைஃப்பை பத்தி பேசணுமா, ஒரு நியூ ஜெர்னி இருக்கணுமா, எஸ், பாஸ்ட்ல விடணுமா. நான் பாருங்க, சண்டை, காசிப்ஸ், ஃபேமிலி இன்வால்மெண்ட் ஒரு சில பேருக்கு இருக்கலாம், எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஃபேமிலி இல்லைன்னா லைக் எது சொல்லுவாங்க, ஃபேமிலி இன்வால்மெண்ட்ங்கும் போது இல்ல, அவங்க வந்து மேபி ஃபேமிலி கூட ஒத்து வருமா, அந்த மாதிரி ஒரு தாட். அவங்க சண்டை இழுத்து விடுறாங்க, அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி இல்ல. பாருங்க அகேன். எஸ், எனக்கு ஏதோ யாருக்கும் இருக்குது சிஸ்டர்ஸ். ஓகேவா? அவங்க அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கான எனர்ஜிஸ் வரும். நிறைய விஷயங்கள் கிளாஷஸ் இருக்குது உங்களுக்குள்ள. எஸ், அது ரிசால்வ் பண்ணணுமா ஃபர்ஸ்ட், அதை பத்தி பழச நிறைய பேச வேண்டாம். உண்மையிலே ஆக்சுவலி நீங்க வந்து அவங்க முன்னாடி வந்து தப்பா காட்டப்பட்டிருக்கீங்கன்னா, அதாவது இது எந்த ரீசன் வேணாலும் இருக்கலாம், அதுக்கான கிளாரிட்டி நீங்க அவங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கான ஜஸ்டிஸை கேளுங்க, கிளாரிபிகேஷன் வேணும். ரைட்?
ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது உங்களுக்கு, அதை தான் கைட் பண்றாங்க. எஸ், நீங்க இந்த ஆக்ஷன்ஸை முதல்ல எடுக்கணும் அவங்க வரும்போது. சரியா? பேஜ் ஆஃப் வான்ஸ் சொல்றது என்னதுன்னா, எஸ், நிறைய பிளானிங் பண்ணி வைங்க, இல்லைன்னா எழுதி வைங்க. உங்களுக்கு மறந்து போகுது அந்த டைம்ல, நான் அவங்க வந்தோடனே நான் மறந்து போயிருதேன் இதை பேசுறதுக்கு அதை பேசுறதுக்கு. ஸோ அந்த மறந்து போறதை நீங்க எழுதி வைங்க. அந்த மாதிரி எஸ், யாராவது அன்பிளாக்ல பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எஸ், நீங்க முதல்ல அன்பிளாக் பண்ணுங்க. மேபி சான்சஸ் இருக்கு அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், அவங்களும் அன்பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்களும் அன்பிளாக் பண்ணிருக்கீங்கன்னா எஸ், அதுக்கான ஒரு சைன் தான் சொல்றாங்க. இது எல்லாருக்கும் இல்லை, எஸ், யாரு பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான மெசேஜஸ். எஸ், அவங்க அன்பிளாக் பண்ணும்போது எஸ், நீங்க வந்து சொல்லுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, பிகாஸ் எனக்கு ஹர்ட் ஆகுது. செல்ஃப் ரெஸ்பெக்டை பத்தி நீங்க பேச வேண்டியது, பிகாஸ் ஏஸ் ஆஃப் ஸ்வார்டுக்கான எனர்ஜி வந்திருக்குது. சரியா? பிளாக் அன்பிளாக் பண்றது வந்து அது ரிலேஷன்ஷிப்ல பர்ஃபெக்டா இருக்காது, ரைட்? ஸோ உங்களை வேல்யூ பண்ண மாட்டேங்காங்க. நம்ம யார எப்போ நம்ம பிளாக் பண்ணுவோம், நம்ம யாருக்கிட்டையாவது பார்த்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு தேர்ட் பர்சனை தான் இது பண்ணுவோம். நான் தேர்ட் பர்சனா ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனாரியோஸை பத்தி நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்க மனசுல இருக்கிறத நீங்க அவங்க கிட்ட சொல்லணும், கிளாரிட்டி கேட்கணும், ஜஸ்டிஃபிகேஷன் கேட்கணும். சரியா? ஜஸ்டிஃபிகேஷன் எப்போ கேட்கணும்னா ஸ்லோலி, பொலைட் வேல, பிகாஸ் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம் மேபி இது வந்து. ஸோ அவங்கள கொஞ்சம் ஹர்ட்டும் பண்ணலாம். ஸோ டைம் அவங்களோட மூடை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். சரியா? அவங்க கிட்ட கிளாரிட்டி கேளுங்க. ஆனா இதுக்கான கிளாரிட்டிஸ் நீங்க டெஃபினட்டா கேட்கணும். இந்த எம்ப்ரஸோட எனர்ஜி நீங்க ஹாப்பியா தான் இருந்த மாதிரி தெரியுது எனக்கு. நிறைய நீங்க அழுதுகிட்டோ இது பண்ணிட்டோ அந்த மாதிரிலாம் எனக்கு இங்க தெரியல உங்களோட கரண்ட் எனர்ஜில. எஸ், நீங்க உங்க லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. மேபி நீங்க இது வந்து ஜஸ்ட் அசஸ்மெண்ட்டுக்காண்டி நீங்க இந்த ரீடிங்கை பார்க்க வந்திருக்கலாம்னு நினைக்க எனக்கு தோணுது. உங்க கரியர்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. இந்த எம்ப்ரஸோட எனர்ஜி அதுதான். இந்த எம்ப்ரஸ் கிட்ட எல்லாமே இருக்குது, பியூட்டி இருக்கு, அபண்டன்ஸ் இருக்குது. அபண்டன்ஸ்ங்கிறது மணியை வச்சு மட்டும் இல்ல, ஹோல் திங்ஸ், உங்களோட நேச்சரை கூட சொல்லலாம். சரி, உங்க கேரக்டரை கூட ஸ்பெசிஃபிக்கா சொல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரொம்பவே பிளஸ்ட் ஆனது. ஸோ உங்க ஆரா வந்து ரொம்ப பியோர் ஆனதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜில தான் நீங்க இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி தான் தெரியுது இதை வச்சுக்கிட்டு. எஸ், பிரெக்னன்சியை வச்சு ஏதாவது உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்திருந்தனா ஒரு சில பேருக்கான மெசேஜஸ் எஸ், அது ஹீல் ஆகும். சரியா? அவங்க புரிஞ்சு உங்ககிட்ட வருவாங்க. யாருக்கும் இருக்குது இது. எஸ், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், டெஃபினட்டா. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. இது எப்போதைக்கு வருவாங்க? தேங்க்யூ. எயிட் ஆஃப் பென்டிகல்ஸ் எனக்கு தோணுது ஒரு சில பேர் இந்த வருஷத்துலயே வரலாம், மேபி சான்சஸ் இருக்குது. சரியா? இது வந்து டைம்லெஸ்க்கான ரீடிங் தான். எஸ், 2024லயே ஒரு சில பேர் வருவாங்க, பிகாஸ் நம்பர் 8க்கானது வருது, சனி கடவுளோட நம்பர். அகெயின் அகெயின் 7 of wands, again hard work. ஓகே, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கில்ட் ஷேம்ல இருக்கலாம். உங்க பார்ட்னர் மைட் பி சான்சஸ் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க அவங்கள. அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. ஒரு சில பேர் உங்களை பார்த்து ட்ரிகரும் ஆகுறாங்க, பிகாஸ் நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க, ஃபிளெக்சிபிளா இருக்கீங்க, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி யாரோ அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஸோ அதனால கொஞ்சம் மூட் அப்செட்டா இருக்காங்க. எஸ், பட் ஆனாலும் அவங்க கரியர்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க. சரியா? ஹார்ட் ஒர்க் கொடுக்காங்க. இந்த 7 of wandsக்கான எனர்ஜிஸ் எஸ், டெஃபினட்டா அதுக்கான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. மைட் பி சான்சஸ் இருக்கு. இது ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ். எஸ், செப்டம்பர்ல ஒரு சில பேருக்கு வரலாம். இந்த இயர்ல எனக்கு சான்சஸ் ஹைலி தெரியுது. சரியா? எஸ், நம்ம இதை வச்சும் கன்ஃபார்ம் பண்ணுவோம்.
இல்லைன்னா ஒரு சில பேர் 6 monthsல வரலாம். தேங்க்யூ. எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு பாருங்க, செப்டம்பர். எனக்கு சேனல் ஆச்சு. ஒரு சில பேர் நவம்பர். ஓகே. ஜூன். ஒரு சில பேருக்கு இந்த சண்டை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஜூலைல வந்துச்சா, ஜூன் ஜூலைல ரிசால்வ் ஆக சான்சஸ் இருக்குது. சரியா? எஸ், இந்த மந்த்ல உங்களுக்கு அவங்க வர்றதுக்கு சான்சஸ் ஹைலி தெரியுது. எஸ், நீங்க அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டி கொடுக்காங்களான்னு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்பிரிட். இது உங்களுக்காண்டி கைடன்ஸ், உங்க கனெக்ஷன்ஸ் காண்டி இல்ல. அதாவது உங்க கனெக்ஷன்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரிலாம் ஆக்ஷன்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நீங்க இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஏதாவது சின்ன கைடன்ஸ் நம்ம வாங்கலாம் ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து. தேங்க்யூ ஸ்பிரிட். A win-win outcome is forecast. ஜஸ்டிஸ்கான எனர்ஜி பாருங்க. எஸ், நீங்க ஜஸ்டிஸ் கொடுக்கும்போது, நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுக்கும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு டபுள் மடங்கு கிடைக்கும். அண்ட் எஸ், உங்க பார்ட்னருக்கான எனர்ஜிஸும் எனக்கு ஃபியூச்சர் செல்ஃப் அதுதான் தெரிஞ்சிச்சு. ரைட்? 8 of Pentaclesக்கான எனர்ஜிஸ் அவங்க நிறைய கொடுக்காங்க ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலி அவங்க ரொம்பவே ஒர்க்காலிக் பர்சனா இருப்பாங்க. பிகாஸ் 7 of Wandsக்கான எனர்ஜிஸும் அதே தான், 8 of Pentaclesக்கான எனர்ஜிஸும் அதே தான். மற்றவங்க சொல்றத நிறைய கேட்க மாட்டாங்க. மைட் பி அவங்களுக்கு வந்து பாசிபிள் இருக்கு, அவங்க லைஃப்ல இருக்கலாம், அவங்களோட நாலேஜ் அவங்களோட ஐடியாஸ் தான் சூட் ஆகுமா இருக்கும். பிகாஸ் 9 of Pentaclesக்கான எனர்ஜி அதுதான், இண்டிபெண்டான எனர்ஜி. சரியா? ஸோ அவங்க ஏதாவது டெசிஷன் எடுக்காங்கன்னா, எஸ், உங்களோட ஒப்பீனியனை நீங்க திணிக்க கூடாது நிறைய விஷயத்துல. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் லிப்ராவோட வைப்ஸ் வருது. ரைட்? ஃபுல் மூன் இன் லிப்ரா. பாருங்க, லிப்ரா சம்டைம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட நாலேஜை திணிப்பாங்க. எஸ், ஸோ அதே மாதிரி நிறைய திணிக்க வேண்டாம். அது மேபி ஃபேரா இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம். ஆனா வந்து அது எல்லாருக்குமே ஒத்து வரணும்ல. அந்த ஒவ்வொரு ஐடியாவும் எல்லாருக்குமே ஈக்குவலா ஒத்து வரும்னு கிடையாது. ரைட்? சைக்கோலாஜிக்கலா நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுக்காங்க, அது எல்லாரும் பர்சனாலிட்டிக்கும் செட் ஆகாது. அது நீங்க பாத்தீங்கன்னா ரியாலிட்டி அதுதான். ரைட்? ஸோ அததான் அவங்க சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க கிளியர் ஆகும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்க 2 பேருக்குள்ள, அதாவது உங்க லைஃப்ல நீங்க நிறைய சக்சஸ பார்க்க முடியும். சரி? அந்த மாதிரி ஒரு நாலேஜ் உங்களுக்கு கொடுக்காங்க உங்க ஃபியூச்சர் செல்ஃப். எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்சஸ். எஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. வாட் டூ யூ நீட் டு ரிலீஸ்? எஸ், ஏதாவது ரிலீஸ் பண்ணணும், அதை ரிலீஸ் பண்ணுங்க. நெகட்டிவ் திங்ஸை பிடிச்சி வைக்காதீங்க. அப்படி நீங்க பாஸ்ட்டை பிடிச்சி வைப்பீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஹார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு, உங்களே ஹார்ம் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. அதான் உங்களுக்கு ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றாங்க. சரியா? இது உங்களுக்கான மெசேஜஸ். எஸ், உங்க கனெக்ஷன்ஸ்க்கான மெசேஜஸ் உங்க கனெக்ஷன்ஸ்க்கான மெசேஜஸும் நான் எடுப்பேன் ஃபியூச்சர் செல்ஃப் கிட்ட இருந்து. பட் எனக்கு இங்க அதுதான் தெரியுது. சரியா? a win-win outcome is forecast and expect powerful changes. நான் சொன்னேன், நீங்க இதுல ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு நியூ மூன் சிக்னிஃபிகண்டா இருக்குது. சரியா? நியூ மூன் டைம்ல ஏதாவது மேஜிக்கு கிரியேட் ஆகலாம், சான்சஸ் இருக்குது. எஸ், உங்களை நீங்க ஹீல் பண்ணணும். உங்களோட மைண்ட், பாடி, ஸ்பிரிட், உங்களோட பாடியும் நீங்க கேரிங் பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? இது பாருங்க, இது டார்க் எனர்ஜியா இருக்குது. இதுல இருந்து நீங்க லைட் ஆகுறீங்க. உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு? இதுதானே? ஸோ இந்த மாதிரி எனர்ஜில நீங்க வாங்க, உங்களை ஹீல் பண்ணுங்க. சரியா? வாட்டர் ஹீலிங் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கலாம். ஃபெரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ். எஸ், உங்களுக்கு கிளைமேக்ஸ் கிடைக்கும். எஸ், நம்ம இனி உங்க கனெக்ஷன்ஸ்க்கான மெசேஜஸ் எடுக்கலாம். இது என்னோட ஹேண்ட் ரிட்டன்ல இருந்து எடுக்கலாம். ஏதாவது ஃபியூச்சர் செல்ஃப் உங்க கனெக்ஷன்ஸ்க்கு சொல்றாங்களா? தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, கையில எடுத்துட்டேன், நான் எடுத்துருந்தேன்.
ஓகே, இது வந்திருக்கு. ஓகே, ஒரு சில பேருக்கு டாரஸ் சைன் சிக்னிஃபிகண்டா இருக்காங்க, ஒரு சில பேருக்கு கேப்ரிகான் கூட இருக்கலாம் சிக்னிஃபிகண்டா, சரியா? அந்த மாதிரி பிகாஸ் எர்த் சைன் நிறைய தெரியுறீங்க நீங்க. இங்க எல்லா எர்த் சைன் கூட இருக்கலாம், வர்கோ கூட இருக்கலாம். ஐ லவ் யூ, டு யூ? எஸ், இது உங்க பர்சன் கேட்காங்க, ஃபியூச்சர் செல்ஃப் தான் சொல்லுது. உங்க பர்சன் கேட்கறது எஸ், அவங்க உங்களை கண்டிப்பா அவங்க லவ் பண்றாங்களா, மேபி அவங்க ட்ரூலி உங்ககிட்ட ஆனஸ்டா தான் இருக்காங்க, பட் அவங்களோட சோ இன் சோ ரீசன்னால கொஞ்சம் இதா இருக்கலாம். மேபி உங்களோட பேச்சா இருக்கா, இல்லைன்னா ஏதாவது வேற ஏதாவது ரீசன், அவங்களோட பர்சனல் ரீசன் இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். மெடிடேஷன், எஸ், மெடிடேஷன் நீங்க ரொம்ப பண்றது நல்லதான் ஒரு சில பேருக்கு. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு இங்க. பிகாஸ் உங்களோட இங்க பாருங்க, இந்த ஃபூலோட எனர்ஜி, நியூ பிகினிங் ஃபர்ஸ்டே உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கு. நியூ பிகினிங் இருக்கு, இன்னசென்ட் எனர்ஜி இருக்கு, அட்வென்ச்சர், ஓப்பன் டு லேர்ன். மேபி உங்க கனெக்ஷனே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும். உங்க ரெண்டு பேருக்கும் அந்த இது ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அந்த மாதிரி தெரியுது. எஸ், மெடிடேஷன் ரொம்ப பண்றது நல்லது. ஸோ நியூ பிகினிங் உங்க லைஃப்ல நிறைய நடந்துகிட்டே இருக்கும். மேபி இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சண்டை போடுறதா இருக்காது, ஆல்ரெடி நிறைய வாட்டி உங்களுக்கு சண்டை நடந்திருக்கும், பிளாக் அன்பிளாக் பண்ற மாதிரி. நான் சொன்னேன் எஸ், கரியர் ஃபோக்கஸ்டா இருக்கு. ஃபியூச்சர் செல்ஃபும் சொல்லுது எஸ், உங்களோட கரியரும் ஃபோக்கஸ்டா இருக்குது. ஒரு சில பேர் எஸ் ஒர்க்கிங்கா இருக்கீங்கன்னா ரெண்டு பேருக்குமே கரியர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்குது. ஒரு சில பேர் ஃபியூச்சர்ல சான்சஸ் இருக்குது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் இல்லைன்னா ஆன்லைன் ஜாப் ஏதாவது பண்ண சான்சஸ் இருக்குது. இது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். எஸ், ஜூலை, எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு, இதையும் நான் சொன்னேன், ரைட்? ஆல் ரைட். ஒரு சில பேருக்கு கம்மிங் ஜூலை கூட சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். ஓ ஓகே, ஹாட் அண்ட் கோல்டு, இன் அண்ட் யாங்கோட எனர்ஜி, பிளாக் அண்ட் ஒயிட். எஸ், நான் சொன்னேன் டார்க் எனர்ஜில இருக்கீங்கன்னா வாங்க. இது மேபி ஒரு சில பேருக்கு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி தான் உங்க ரிலேஷன்ஷிப் போகுமா இருக்கும், ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றாங்க. ஸோ அதுக்கு மென்டலி நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும், ஓகேவா? அதுதான் உங்களுக்கு இதை வச்சு சொல்றாங்க. ரீகன்சிலேஷன், எஸ், நான் இதுவும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுக்கு பேசுறதுக்கு அவங்க வருவாங்க. எஸ், நான் உங்களுக்கு சொல்றேன், ரைட்? எஸ், அகெயின் ரீகன்சிலேஷன்ஸ்க்கு சான்சஸ் இருக்கு. ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றாங்க ரீகன்சிலேஷன் பண்ணலாம், உங்க ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண சான்சஸ் இருக்குது பேசி, சரியா? பட் அது வந்து டைமிங்கை நீங்க பார்க்கணும், அவங்க மூடையும் பார்க்கணும். பிகாஸ் அந்த பர்சன் வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்காங்க எனக்கு தெரியுது. ஆனா ஒரு சில பொய்யெல்லாம் சொல்லுவாங்களா இருக்கும், அது அவங்களோட இது. பட் அவங்க வந்து அவங்க கரியர் ரொம்ப கரியர் ஓரியன்ட் அவங்க, சரியா? ஒரு கோலை வச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பிகாஸ் 9 ஆஃப் பென்டிக்கல் அதுதான். 4 பாருங்க, உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஃபேமிலி கிட்ட இருந்தும் சப்போர்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு ஒரு சில பேருக்கு, ஓகேவா? மேபி சான்சஸ் இருக்குது. இது நல்ல ஹெல்த் இஷ்யூஸ் கூட உங்க ரெண்டு பேருக்குள்ள யாருக்காவது வரலாம். இந்த கனெக்ஷன்ஸோட எனர்ஜி நான் சொன்னேன். அகைன் பிளாக் அண்ட் ஒயிட்கான எனர்ஜிஸ், இல்லைன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கலாம். இது வந்து மைட் பி சின்னதா இல்ல, மேஜர் லெவல்ல ஏதாவது பெருசா வந்திருக்கலாம் சான்சஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா வேற ஏதாவது பெருசான ஒரு திங்ஸ் வந்துட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது, ரைட்? ஸோ பேஷன்ஸ் இந்த லைஃப் உங்களுக்கு ஹோல் லைஃப்ல தேவைப்படும், அப்பதான் நீங்க பேலன்ஸ் கொண்டு வர முடியும். பிகாஸ் இன்னென்ன யாங்கோட எனர்ஜி, ரைட்? ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டியதா நிலைமை வரும். இது நார்மலி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சொல்லுவாங்க, பட் எனக்கு இதுல நிறைய தெரியுது உங்களுக்கு, சரியா? பிகாஸ் இந்த பர்சன் ரொம்ப ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. நம்பர் 9 வருது, ரைட்? நம்ம நம்பர் 9 வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிக்கிற பர்சனா தான் இருப்பாங்க, சரியா? எமோஷ்னலா இருப்பாங்க. ஒரு சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க, ஒரு சில பேருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி எனர்ஜிஸ். யூ ஆர் பியூட்டிஃபுல் மை ஒய்ஃப், நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு உங்க பர்சன் சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியும், நான் தான் சொன்னேன் வீனஸோட எனர்ஜி வந்திருக்குதுன்னு. எஸ், அஃப்கோர்ஸ் வீனஸோட எனர்ஜி பியூட்டிஃபுல் தான். எனக்கு இது ரொம்ப
பிடிச்ச கார்டு. லா ஆஃப் அட்ராக்ஷன். எஸ், நீங்க ஏதாவது இது ட்ரை பண்ணிருக்கீங்களா? இது உங்க ரிலேஷன்ஷிப் காண்டி நீங்க ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவ் வேர்ட்ஸா நீங்க எழுதலாம். நான் சொன்னேன், நீங்க எழுத கூட நீங்க ஏதாவது ரிலீஸ் பண்ணலாம். எஸ், லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி நீங்க கத்துக்கணுமா? சரியா, இது நீங்க ஆன்லைன்ல கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து. பிகாஸ் உங்க சப்கான்சியஸை கிளியர் பண்ணணும். அதான் வாட் டு யூ நீட் டு ரிலீஸ். எஸ், நீங்க இது இல்ல இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா எஸ் டெஃபினட்டா அது நடக்காது. நடக்கும்னு நினைச்சு மனசார ஆழ்மா ஆழ்மனம் ஆழ்மனம் கூட நீங்க கனெக்ட் ஆகுங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங். எஸ், நான் இதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எஸ், ஏதோ டிவைனோட இன்டர்வென்ஷன் இருக்குது. ஸோ அதனால ஒரு கிளாஷஸ், எமோஷனல் கிளாஷஸ் ஏதாவது வந்திருக்கும். எஸ், ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வரும். அகெயின் ஏதாவது டவர் மூமெண்ட் வர சான்சஸ் இருக்கு உங்க 2 பேருக்குள்ள. இது ரீகன்சிலேஷனுக்கு அப்புறமும் ஒரு சில பேருக்கு நடக்கும். சரியா, ஒரு சில பேருக்கு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்கான எனர்ஜிஸை பத்தி. சரியா, பிகாஸ் இன்னன் யாங்கோட எனர்ஜி பவர்ஃபுல்லான எனர்ஜி. ஓகேவா, நான் சொல்ல மாட்டேன் அவங்க கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும்னு. எஸ், ஒரு சில பேருக்கு கர்மா கிளியரன்ஸ் காண்டி இந்த லைஃப் சைக்கிள்ல வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜிஸ் வந்துட்டு போகும். ஒரு சர்டன் டைம் வரை இருக்கும், அதுக்கப்புறம் சைக்கிள் சேஞ்ச் ஆகும். சரியா, ஓகே. மேபி உங்க பார்ட்னர் இதுல இருக்கலாம், பொலிட்டிஷியன் இல்லைன்னா கவுன்சிலர், அந்த மாதிரி ஏதாவது பொசிஷன்ல இருக்கலாம். மைட் பி ஃபியூச்சர்ல இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல போறதுக்கு சான்சஸ் ஹைலி இருக்குது. சரியா, ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். எஸ், எல்லாரும் இருக்க மாட்டாங்க, ரைட்? மேபி நீங்க சேர்ந்துதான் இருக்கீங்க, பட் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்களா? எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியுது. மேபி அவங்க வேற யாரு கூடயாவது லைக் இருக்காங்களா அந்த மாதிரி தெரியல. மேரீடா இருக்கலாம் மேபி. அவங்களுக்கான மெசேஜ் ஹெல்தி பவுண்டரி. எஸ், ஹெல்தி பவுண்டரி பண்ணி வைக்கணும். எஸ், இது வந்து எதனால சொல்றாங்கன்னா, நீங்க உங்களோட சீக்ரெட்ஸ் அன்னோன் பீப்புள்ஸ்க்கு நிறைய நீங்க ஷேர் பண்றீங்க, பிரைவேட் திங்ஸ் எல்லாம். நாங்க இப்படி இருப்போம் அப்படி இருக்கோம், அதனாலேயே ஜெலசி ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. நான் டெவிலோட கார்டு காட்டினேன், ரைட்? அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே டெவிலோட கார்டு நான் காட்டினேன், ரைட்? ஸோ ஹெல்தி பவுண்டரி, அதுக்காண்டியும் ஒரு ரீசன் தான். மேபி யாராவது இன்வால்வ் ஆயிருக்கலாம். அவங்க வந்து ஏதாவது தப்பா சொல்லி கொடுத்தோம், அந்த மாதிரி ஏதாவது உங்க 2 பேருக்குள்ள கிளாஷஸ் வர சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி நீங்க தேர்ட் பர்சன் கிட்ட டிஸ்கஸ் பண்றதோட உங்க பார்ட்னர் கிட்டே எல்லாத்தையும் நீங்க டிஸ்கஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சரி, அதுதான் இங்க தெரியுது. உங்க பார்ட்னர் கிட்டயும் நீங்க இதை இன்ஃபார்ம் பண்ணி வைங்க. அதுதான் ஹெல்தி பவுண்டரி. இது ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பர்சன் இன்வால்வ் ஆகாம நீங்க 2 பேரும் இருந்தீங்கன்னா அது பேலன்ஸ்டா போக சான்சஸ் இருக்குது. மிஸ் யூ. உங்க பர்சன் உங்களை மிஸ் பண்றாங்களா? ப்ரேயர். எஸ், உங்க ப்ரேயர் மஸ்ட். உங்க ப்ரேயரை கேட்பாங்க கண்டிப்பா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இருந்து அதை எப்படி பண்ணணும் ப்ரேயரை, அதை நீங்க அங்க ஐடியாஸ் எடுங்க ஆன்லைன்ல. சரியா, எஸ்ஸுக்கான எனர்ஜி. எஸ், பிக் எஸ் அகெயின். எஸ், ஃபியூச்சர் செல்ஃப் கிட்ட நீங்க ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரேயர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு, சரியா? ஸோ அதுக்கு பிக் எஸ் உங்களுக்கு ஃபியூச்சர் செல்ஃப் கொடுக்குது. சரியா, எஸ் இருக்கும், பட் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் புட் பண்ணணும். பிகாஸ் உங்க பர்சனும் வந்து ஹார்ட் ஒர்க் புட் பண்றாங்க. 7 ஆஃப் ஒன்ஸ் வச்சே தெரியுது. அவங்க ஆக்ஷன்ஸ்க்கான கார்ட்ஸ்ல தான் நான் எடுத்தேன், ரைட்? ஃபியூச்சர் செல்ஃப்க்கு. எஸ், டெஃபினட்டா. பாருங்க, அபண்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு, பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. இது லவ் பிளஸ்ஸிங்ஸ் கூட இருக்கலாம், லவ் அபண்டன்ஸ் கூட இருக்கலாம். சரியா, உங்களுக்கு காட் கிட்ட இருந்தும் இருக்குது உங்க ரிலேஷன்ஷிப்க்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். அண்ட் எஸ், நான் இதுல சொன்னேன் 3 ஆஃப் த எம்ப்ரஸோட எனர்ஜி, அதுதான் காட் லவ்ஸ் யூ. இந்த ஃபூலோட எனர்ஜியும் சிமிலர் ஆனது தான் கொஞ்சம். எஸ், அது ஒவ்வொருத்தரோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
பட் அவங்களுக்கு எப்பவுமே மீன்ஸ் ஏதாவது அவங்க தப்பு பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஃபூலோட எனர்ஜில நம்ம இந்த இதுல தப்பு பண்றோங்கிற மாதிரி. இந்த கனெக்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நம்ம இங்க தப்பு விடுறோம், அங்க தப்பா பேசிட்டோம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கூட ரியலைசேஷன் வரலாம். அந்த மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல உங்க பார்ட்னருக்கு கூட டேக் ஆக்ஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எவ்வளவு நீங்க ஹார்ட் ஒர்க் புட் பண்ண முடியுமோ, இது பெட்டரா ஆக்க முடியுமோ, பேலன்ஸ் கிரியேட் பண்ண முடியுமோ, அதுக்கான ஆக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். எஸ், ஒரு சைட்ல உங்க பார்ட்னர் கிட்ட இம்பேலன்ஸ்டா போச்சு, ஓகே, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். நான் சொன்னேன் இன்னும் அங்கோட எனர்ஜிஸ் இருக்கு. எஸ், கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் உங்களுக்கு. அப்புறம் லாங் டைம்க்கு கொண்டு போகணும் இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லி, லைஃப் டைம்க்கு கொண்டு போகணும் இந்த ஜேர்னியை நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்க எண்ட்ல இருந்து நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் தேவைப்படும். சரியா, எஃபர்ட் தேவைப்படும். பேலன்ஸ் கொண்டு வர சுச்சுவேஷன் வரலாம். சரியா, யூ ஆர் மை பிரின்ஸ் ஆர் யூ ஆர் மை பிரின்சஸ். எஸ், ஒரு சில பேர் மேரேஜை பத்தி நீங்க ஃபியூச்சர் செல்ஃப் சொல்லுது உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. மேரேஜ்ல வரைக்கும் நீங்க போயிட்டீங்க ஆல்மோஸ்ட். எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, இது ஃபியூச்சர் செல்ஃப்கான மெசேஜஸ். எஸ், எனக்கு இங்க தெரியுது. ஒரு சில பேர் ஆகஸ்ட் அக்டோபர்ல நீங்க ஏதாவது மேரேஜ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லைன்னா ஏதாவது என்கேஜ்மெண்ட் செரிமனிஸ் அந்த மாதிரி எனக்கு தெரியுது. எஸ், சான்சஸ் இருக்குது. யூ ஆர் மை லக்கி சாம். எஸ், உங்க பார்ட்னர் சொல்றாங்க. எஸ், நீங்க அவங்களுக்கு லக்கி சாம். நான் சொன்னேன் இது ரொம்ப லக்கான கார்டு தான். சரியா, அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆப்போசிட் பர்சனுக்கும் ரொம்ப லக்கியா இருப்பாங்க இவங்க. சரியா, இல்லாததுல கிரியேட் பண்ண வைப்பாங்க. நாலேஜ், ஐடியாஸா இருக்கட்டும், அது மணி தான் கொடுக்கணும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல அவங்க கத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் த எம்ப்ரஸோட எனர்ஜி. எஸ், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். எஸ், இதை ஃபாலோ பண்ணணும். எஸ், ஆஸ் இட் இஸ் நீங்களும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஈக்குவலா கொடுக்கணுமா, ஈக்குவலா வாங்கணுமா. சரியா, அவங்க ஏதாவது தப்பா சொல்றாங்கன்னா எஸ், அந்த மூமெண்ட்ல கொஞ்சம் எஸ் நீங்க பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பேலன்ஸ் பண்ணதுக்கு பாருங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. எங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தேவையோ அந்த இடத்துல நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். சேம் அதே தான் அவங்களும் பண்ணணும். ஓகேவா, அப்பதான் அது ஈக்குவலா போகும். ரைட், காட். எஸ், காட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா காடோட ஹெல்ப் தான் கிடைக்கும். மேபி எனக்கு தோணுது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் காடோட சப்போர்ட் தான் நிறைய இருக்கும் உங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட. சரியா, ஒரு சில பேருக்கு எனக்கு தோணுது இதுல எஸ், எனக்கு இங்க ஒரு சில பேருக்கு தெரியுது இங்க முழுக்க முழுக்க நீங்க காட் கிட்ட தான் நீங்க கனெக்டடா இருக்கணும். பிகாஸ் நான் இதுல காட் மட்டும்தான் போட்டிருக்கேன். காட் கிட்ட தான் நீங்க நம்பணும். மேபி எனக்கு சான்சஸ் இருக்கு ஒரு சில பேர் இது லவ் மேரேஜா கூட பண்ணது வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஃபியூச்சர் செல்ஃப் சொல்லுது காடு கிட்ட நீங்க எல்லாமே விட்டுருங்க. பிகாஸ் காடு கிட்ட இருந்து தான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்க போகுது, உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து கிடைக்காம இருக்கலாம். மேபி சான்சஸ் இருக்கு ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ். எஸ், யார் இப்படி பண்றீங்களோ அவங்களுக்கான மெசேஜ் காடை தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்றாங்க. ப்ரேயர் பண்ணுங்க. எவ்வளவுக்குள்ள நீங்க அவங்க கூட கனெக்டடா இருக்க முடியுமோ கனெக்டடா இருங்க. அவங்களோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஃபியூச்சருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ்க்கு ஜாய்ஃபுல் லைஃப் இருக்குது. டெஃபினட்டா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஜாய்ஃபுல்லா போவதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு டெஃபினட்டா கம்ப்ளீட்டா ஒரு கம்ப்ளீஷனுக்கான வைப்ஸ் தெரியலாம். லவ் யூ அகெயின் பாருங்க. மேபி லவ் யூங்கிறது மேபி உங்களோட சிக்னேச்சரா இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்கான சிக்னேச்சர் என்ன சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ், இது லைஃப் டைம்க்கு அவங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு பியூரான எனர்ஜி, பவர்ஃபுல்லான எனர்ஜி. சரியா, அந்த மாதிரி தெரியுது. எஸ், நான் ஏஞ்சல் கார்ட்ஸ் இந்த டைம் எடுக்கல. எஸ், இதுதான் உங்களுக்கு ஓவரால் மெசேஜஸ். பாய். ஹலோ பைல் டு த சாரியட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், நான் உங்கள் பாஸ்ட் எனர்ஜிஸை பார்க்க கொஞ்சம் உங்கள் பாஸ்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறேன். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ.
தேங்க்யூ. நாட் ரெடி, தேங்க்யூ. ஓகே, ஃபயர் ஃபார் ஒன்ஸ் கனெக்ட்ஸ். உங்க 2 பேருக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட் நடந்துட்டு இருக்குது, சரியா? அந்த டைம்ல தான் நீங்க சண்டை போட்டு மூவ் ஆன் ஆயிருக்கீங்க, சரியா? ஒரு சில பேருக்கான மெசேஜஸ் இது. ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, நிறைய டென்ஷன் இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு தாட் கூட இருக்குது ஒரு சில பேருக்கு. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது உங்க பாஸ்ட்ல. 7 of Wands, மைட் பி பாசிபிள் இருக்கு உங்க பர்சன் வந்து கொஞ்சம் ஈகோஸ்டிக்கா, ஈகோ கிளாஷஸ், நாதான் இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது, சரியா? இந்த மூணோட எனர்ஜி தான் கிளென்சிங் ஆகுது, சரியா? உங்களோட ரிலேஷன்ஷிப்கான இது இருக்குல்ல, கனெக்ஷன்ஸ், அது கிளென்சிங் ஆகுறதுக்காண்டி உங்களோட கேப்ஸ், இந்த கேப் வந்திருக்கு. பிகாஸ் இந்த டவரோட எனர்ஜி அதுதான். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும்போது தான் இந்த கிளாஷஸ்லாம் வரும், சரியா? இது வந்து கொஞ்சம் ஒரு செட்டில்மெண்ட்காண்டின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு கம்ப்ளீட்லி செப்பரேட் ஆகுறதுக்கு கூட சொல்லலாம், சரியா? இது வந்து உங்களுக்கு ஒத்து வராம வரலாம். பிகாஸ் உங்க ஸ்ட்ரென்த்தை பாதிக்குது இந்த ரிலேஷன்ஷிப், சரியா? உங்களோட ஸ்ட்ரென்த்தை பாதிக்குது, உங்க தூக்கத்தை கெடுக்குது இந்த ரிலேஷன்ஷிப், உங்களோட மணியை பிளாக்கேஜ் பண்ணுது. ஒரு சில பேருக்கான மெசேஜஸ், எல்லாருக்கும் இல்லை. நான் சொல்றத கிளியரா கேளுங்க. எஸ், ஒரு சில இதுல வந்து ஈக்குவல் ஃபேர் உங்க 2 பேருக்குள்ள இல்லை, சரியா? வெளிய இருந்து பார்க்கும்போது நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, சப்போர்ட் கிடைக்குது, ரிலேஷன்ஷிப் ஹாப்பியா இருக்கு. பட் இன்சைடு நீங்க அதுல டெப்த்ல போகும்போது எல்லாருக்கும் தெரியாது, ரைட்? வெளியோட்டமா எல்லாருக்கும் தெரியாது. ஒருத்தர் மட்டும் அப்புட் நிறைய பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது, இந்த மூணோட எனர்ஜி வச்சு எனக்கு தெரியுது ஷேடோ ஒர்க் இருக்குது உங்க பர்சனுக்கு. இல்லைன்னா உங்களுக்கான நீங்க செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் நான் உங்க 2 பேருக்கான எனர்ஜிஸ், நான் இதை உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருந்தேன். தேங்க்யூ ஸ்பிரிட். இந்த ஷேடோ ஒர்க் நான் சொன்னேன், டெம்பரன்ஸ். எஸ், ஷேடோ ஒர்க் இருக்குது. உங்க விஷஸ் எல்லாம் பிளாக்கேஜ் ஆகுதா, சரியா? இதுல வந்து நீங்க பாருங்க, பிளாக்கேஜ் யாருக்கு இருக்கு உங்களுக்கு, உங்க 2 பேர்ல. அதாவது உங்க பர்சன் வந்து நிறைய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி பண்றாங்க, பட் அது பிளாக் ஆயிருது, அது நடக்க மாட்டேங்குது, சரியா? அவங்க ட்ரை பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் இருக்குது, எஃபர்ட் இருக்குது, எல்லாமே இருக்கு. பட் அது ஏதோ ஒரு இதுல அவங்க வந்து கெட்ட விஷயத்துல பிளாக்கா இருக்காங்களா, அது நீங்களா அவங்களான்னு பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன் அவங்கள வச்சு. எஸ், மைட் பி சான்சஸ் இருக்கு இந்த பிளாக்கேஜ் உங்ககிட்ட இருக்குதுன்னா ஷேடோ ஒர்க் உங்ககிட்ட இருக்குது. அதே இது அவங்க உங்க பர்சன் கிட்ட இருக்குதுன்னா இந்த மாதிரி பிளாக்கேஜஸ், எஸ், அப்படின்னா ஷேடோ ஒர்க் அவங்களுக்கு பண்ணணும். அவங்களோட பாஸ்ட் விஷயம் இருக்குது ஷேடோ ஒர்க்குங்கிறது. எஸ், அவங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து அவங்க ரொம்ப ஆப்ஸ்டகல்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. ஸோ எது நடந்தாலுமே உங்களை பிளேம் பண்ணுவாங்க, நீங்க தான் தப்பு பண்ணீங்க, நீங்க தான் ராங், அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருக்கு. இது உங்க பார்ட்னர் நீங்க பண்றீங்கன்னா எஸ், ஸோ அந்த ஹீலிங்கை பண்ணணுமா, அந்த டெம்பரன்ஸோட எனர்ஜி தான் சொல்லுங்க. உங்களுக்கு ஹீலிங் அவைலபிளா இருக்கு, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவை நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்க, சரியா? ஸோ அதனால இது இன்னும்
பிரிஞ்சுதான் போகுமே தவிர சேராது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது இந்த ஷேடோ ஒர்க்கை நீங்க ரிலீஸ் பண்ணும்போது. பிகாஸ் இந்த மூனோட சேர்ந்து இந்த டவரோட கார்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த எனர்ஜிஸ் வந்திருக்கு, பிளாக்கேஜஸ். ஸோ இதனால மேபி இது சான்சஸ் இருக்கு உங்களுக்கு லைஃப் டைம் போறதுக்கு. ஸோ அதனாலதான் கொஞ்சம் பிரேக் கொடுத்துருக்காங்க. எஸ், அப்படி நீங்க ஹீல் ஆகணும்னு நினைச்சாலுமே நீங்க ஹீல் ஆகலாம், உங்களால உங்களை ஹீல் பண்ணிக்க முடியும். எஸ், ஷேடோ ஒர்க்கான நிறைய விஷயங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும், நீங்க பாருங்க. அண்ட் உங்களுக்கான ஏதாவது பெயின் இருக்கா, அதுதான் மெயின். ஸோ அந்த பெயினை ரிலீஸ் பண்ணுங்க, சரியா? இது உங்க பார்ட்னருக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க இந்த விஷயத்த பத்தி வந்தாங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட ரீகன்சிலேஷனுக்கு ஏதாவது அந்த டைம்ல நீங்க பழகிட்டு இருக்கும் போதே மேபி நீங்க சொல்லலாம், சான்சஸ் இருக்கு. எஸ், உடனே நீங்க சொல்ல வேண்டாம். எஸ், பழகிட்டு இருக்கும்போது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கிளாஷஸ் உங்க 2 பேருக்குள்ள தெரியுது. இதனால நிறைய உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் நடந்திருக்கு. நான் உங்க பாஸ்ட பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன், ரீசனும் சொல்றேன் எதனாலன்னு, சரியா? நிறைய இந்த மாதிரி டிப்ரெஷன் மோட்ல போறது, உங்களையும் டிப்ரெஷன்ல நிறைய பண்ணிருக்கலாம். நீங்க 2 பேருமே எனக்கு தெரியுங்க, தூக்கம் இல்லாம டிஸ்டர்பன்ஸா. ஸ்டார்டிங்ல நல்லா தான் போச்சு, பவர்ஃபுல்லா, பிகாஸ் ஸ்ட்ரென்த் கார்டு சொல்லுது. அதுக்கப்புறம் போக போக அதுவே உங்களை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, சரியா? உங்களுக்கு விஷ் ஏதோ இருந்துச்சு, நடந்தது ஏதோ. இங்க பாருங்க, த டவர் மூமெண்ட். நீங்க ஹீல் ஆகும், சால்வ் ஆகும். மேபி எனக்கு தோணுது இந்த பாயிண்ட்ல இருக்கலாம் நிறைய வருஷ கணக்காவும் ஒரு சில பேரு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தோணுது, சரியா? எல்லாரும் இல்ல, யார் இருக்கீங்களோ அவங்கள பத்தி மட்டும் சொல்றேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பார்ட்னருக்காண்டி, அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான கிளாரிட்டி, எஸ், அப்படி வருஷ கணக்கா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இயர்லி மீன்ஸ் 3 years 4 years அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஒரு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும், சரியா? பிகாஸ் இது உங்களை ரொம்ப பிளாக்கேஜ் கொடுக்குது அந்த மாதிரி தெரியுது ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப். இஸ் டெஃபினெட்லி எஸ். அப்படி நீங்க இல்ல இப்ப ரீசெண்டா தான் ஏதாவது நீங்க இந்த மாதிரி கிளாஷஸ்ல இருக்கீங்கன்னா சண்டேக்கான ரீசன் இதுதான். இந்த டவரோட எனர்ஜி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட் போகும். அதாவது இது என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லலாம்னா, லைக் செவ்வாவோட ஆதிக்கம் அதிகமாகும் போது கோவங்கள், ஏதாவது ஈகோ கிளாஷஸ், ஏதாவது ஃபைனான்சியல் இல்லைன்னா வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வச்சு ஏதாவது பிளாக்கேஜ் வந்தனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குது, சரி? உங்க பாஸ்ட் கனெக்ஷன்ஸ்ல இஷ்யூஸ் வந்திருக்குது. ஸோ இந்த இதை நீங்க இப்பவும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எஸ், இதுதான் உங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்கான எனர்ஜிஸ்னா எஸ். நம்ம ரீடிங்கை கண்டினியூ பண்ணுவோம். வேற ஏதாவது மெசேஜஸ் இருக்கா? ஒரு சில பேர் பர்சனுக்கு இருக்கலாம். எனக்கு இங்க தோணுது உங்க பார்ட்னர் மைட் பி சான்சஸ் இருக்கு. உங்க பார்ட்னரா இல்லைன்னா நீங்களான்னு பாருங்க. 10,000ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. எனக்கு இங்க தெரியுது, சரியா? உங்களோட பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தெரியும். ஒரு சில பேருக்கு இஷ்யூஸ் தெரியுது. இஸ் கரண்ட் எனர்ஜி பார்க்கலாம். உங்களோட பர்சனுக்கான எனர்ஜி ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. மணி ஓரியன்ட் உங்க பர்சன், சரியா? ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கலாம் உங்க பர்சன், இல்லைன்னா அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. மணி ஓரியன்ட், கால்குலேட்டிவ் பர்சன். இந்த பர்சன் கால்குலேட்டிவா தான் ரிஸ்க் எடுப்பாங்க, சரியா? எஸ், இது கால்குலேட்டிவ் ரிஸ்க் இன் த சென்ஸ் அது பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. எஸ், பட் ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்காது. எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், எஸ் இது கிடைச்சிச்சுன்னு எனக்கு பெனிஃபிட் இருந்ததுன்னா நான் இதுல வாரேன். அந்த மாதிரி கால்குலேட்டிவ் எல்லா விஷயத்துலயும், இது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும்,
வேற எமோஷ்னலாவும் இருக்கட்டும், நீங்க அன்பு கொடுத்தாங்கன்னா அவங்க அன்பு கொடுப்பாங்க. ஷேடோ ஒர்க்னா அகைன் சொன்னேன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த பர்சன் ஈஸியா யாரையும் கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. சரியா? இப்போ கரண்ட் எனர்ஜிலும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. எஸ், இன்னும் கொஞ்சம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க ஏதாவது இந்த கனெக்ஷனுக்கான எனர்ஜிஸை பார்க்கலாம். எஸ், 2 வருது, நான் எடுக்கேன். ஓகே, உங்களுக்கான எனர்ஜிஸும் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, நீங்க கொஞ்சம் கோவத்துல இருக்கீங்க அவங்க மேல. அவங்க உங்களை ஏதோ ஹர்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கோவம் வருது அதுதான். பட் இது வந்து லாஜிக்கான கோவம் இல்லை. பிகாஸ் கோவத்துல நம்ம எது வேணாலும் தப்பா பண்ணிடலாம், ரைட்? ஸோ இந்த கோவத்தை நீங்க இப்போ கொஞ்சம் கோவத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது இங்க இப்படி பண்றாங்க? எஸ், நான் இங்க வந்து உங்க கனெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்டிஸ் எனர்ஜி, எஸ், ஃபேர்க்கான எனர்ஜி. நான் இதை தான் சொன்னேன். நீங்க ஜஸ்டிஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? ஆல்மோஸ்ட் எண்டிங், ரீச் ஆக போறீங்க. ரீச் ஆயிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். எஸ், நான் அதுக்கப்புறம் கார்ட் ஷஃப்லிங் பண்ணுவேன், பார்க்கலாம். இப்போ அவங்க உங்களுக்காண்டி என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? டெஃபினட்டா அவங்க உங்களை மிஸ் பண்றாங்க. இது ஸ்லோவான எனர்ஜி. உங்ககிட்ட வராங்க. இங்க பாருங்க, இது இன்னொரு எனர்ஜி. ஸோ இது எல்லாமே டிராவல் தெரியுது, ரைட்? ஏதோ டிராவல்ல இருக்காங்க. மைட் பி அவங்க வந்து மென்டல் டிராவல்ல கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது பிசிக்கல் டிராவல் கூட இருக்கலாம். பட் எனக்கு இது நிறைய பிசிக்கல் டிராவல் தெரியுது. அவங்களோட சந்தோஷத்தை தேடி போறாங்க. அவங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேடி போறாங்க. இது அவங்க கரியர் லைஃப்ல இருக்கலாம். ஒரு சில பேர் மீடியா அந்த மாதிரி ஏதாவது ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஏதாவது அதர் பிளாட்ஃபார்ம்ல அப்படி இருக்கீங்கன்னா, எஸ், அவங்களுக்காண்டி ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு தாட்ல இருக்காங்க. இப்போ கரண்ட் எனர்ஜி, எஸ், நான் உங்க கனெக்ஷனுக்கான எனர்ஜிஸை தான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணலாங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. சரியா? அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க என்னது நினைக்காங்களோ. சரியா? அது வரைக்கும் அவங்க, பிகாஸ் இது ஸ்டேபிளான எனர்ஜி, இது ஏரோஃபென்ட்டோட எனர்ஜி. சரியா? ஸோ இந்த ரீசன் இந்த ஏரோஃபென்ட்டோட எனர்ஜி அவங்க யாருக்கோ கைடன்ஸ் எடுக்காங்க. சரியா? யாரோ அவங்களுக்கு கைட் கொடுத்துட்டே இருக்காங்க. அது மைட் பி சான்சஸ் இருக்கு. பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். எனக்கு இது வந்து பாசிட்டிவாவும் தெரியுது, திருட்டுத்தனமும் தெரியுது. உங்களை ட்ரிகர் பண்றாங்க. மேபி நீங்களா வரணும் அந்த மாதிரி ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. எனக்கு இங்க தெரியுது. சரியா? நீங்களாவே பின்னாடி வரணும் அந்த மாதிரி ஒரு கிரிமினல் மைண்ட் கேம். நான் சொல்லுவேன், நீங்களாவே அவங்க கிட்ட போக வேண்டாம், அவங்களே உங்ககிட்ட வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஜஸ்டிஸ் எனர்ஜி கொடுக்கும். சரியா? ஜஸ்டிஸ் மேல பிலீவ் பண்ணுங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னா, எஸ், எனக்கு அதுலயே தெரியுது. எஸ், அப்படி ஷேடோ ஒர்க் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஜஸ்டிஸ் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்க பாஸ்ட பத்தி சொன்னேன், கிளாஷஸ்காண்டி. அதே அந்த உங்க பார்ட்னருக்கு இருந்துச்சுன்னா, எஸ், ஏதோ பெரியவங்க இருக்காங்க, லைக் யாருக்கிட்டையும் உங்க அட்வைஸ் கேட்காங்க. சரியா? அந்த மாதிரி தெரியுது. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படி கொண்டு போகலாமா, ஏதோ பெரிய பர்சன். இது அவங்க ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, அவங்களோட ஏஜ்ல பெரியவங்க தான். எஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இந்த பர்சன் ரொம்ப கால்குலேட்டிவ். நீங்க பார்த்துதான் இருக்கணும் இந்த பர்சன் கிட்ட. உங்ககிட்ட இருந்து ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நிறைய. நீங்க லைக் நீங்க நிறைய கொடுக்கணும். அது லவ்வா இருந்தாலும் சரி, கேரிங்கா இருந்தாலும் சரி, ஈக்குவலி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரியா?
எனக்கு இதுல ரெண்டுமே தெரியுது, நெகட்டிவாவும் இருக்கலாம் பாசிட்டிவாவும் இருக்கலாம். எஸ், பட் அந்த பர்சன் வந்து மென்டலி கொஞ்சம் யோசிக்காங்க, உங்ககிட்ட வரணும் பேசணும் அந்த மாதிரி இது இருக்கு. இந்த ரெண்டு கார்டும் அதே தான். சோஷியல் மீடியால எல்லாம் உங்களை பார்க்காங்க உங்க பார்ட்னர். எஸ், உங்களோட மெசேஜை பாக்குறது ரீட் பண்றது அந்த இதெல்லாம் இருக்குது. மேபி உங்க ஆஃப்லைன்ல கூட பண்ணலாம் ஏதாவது. எஸ், பட் பண்றாங்க. இல்லைன்னா இது கூட இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டை வச்சு உங்ககிட்ட பேசுற மாதிரி, உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பட் நான் இங்க சொல்லுவேன், உங்களோட பர்சனல் திங்ஸ் இருக்குல்ல, நீங்க உங்க பார்ட்னருக்கு ஷேர் பண்ணாதீங்க, மீடியால ஷேர் பண்ணாதீங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல எஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இன்னைக்கு இது பண்ணேன் அங்க போனேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நோ. உங்களோட அப்டேட்ஸ் தெரியாத வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரிகர் ஆகுவாங்க. சரியா, ட்ரிகர் ஆகி உங்ககிட்ட மீட் பண்ண வர சான்சஸ் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சீன் தெரியுது இங்க. எஸ், இன்னும் கொஞ்சம் நான் கார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் இந்த பர்சன் வந்து உங்களை லவ் பண்ணலன்னு இல்ல, பண்றாங்க. கிவ் அண்ட் டேக் எனர்ஜில இருக்காங்க. சரியா, நான் குடிக்கேன்னா நீயும் கொடு அந்த மாதிரி. நீ முதல்ல எவ்வளவு குடுக்கன்னு நான் பாக்கேன், அதுக்கப்புறம் நான் குடிக்கேன். மேபி உங்களை டெஸ்டும் பண்றாங்க ஒரு சில பேரு, எனக்கு அப்படி தெரியுது. சரியா, எஸ், புதுசா ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எஸ், மேரிட் கூட பார்க்கலாம். ரைட், ஸோ எஸ் அந்த மாதிரி தெரியுது. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் கர்மா செக்ஷன். இது நான் பாயில் ஒன்லயும் பார்த்தேன். பாயில் ஒன்னையும் பார்த்தீங்களா, இல்லைன்னா உங்க பார்ட்னரோட ஆல்பபெட் இருக்குதா? பிகாஸ் எனக்கு இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அதுதான் தெரியுது. ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி. பேலன்ஸ், சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ண முடியாம எனக்கு ஏதோ தோணுது, இந்த பர்சன் இருக்காங்களா, மேபி உங்க மேல எதுவும் தப்பு இருந்திருக்காது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். எஸ், பிகாஸ் அதனாலதான் இந்த கோவம் வருது. பிகாஸ் நைட் ஆஃப் ஸ்வார்டுக்கான கோவம் வந்து நார்மல் ஆனதுதான், ஜென்யூன் ஆனதுதான். ஓகேவா, பட் கோவத்துல இது ஏதாவது பண்ணிடும் அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. சரியா, ஸோ அதனால உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க கோவப்பட வேண்டாம். உங்களுக்கான ஃபேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் ஃபைனான்ஷியலி இல்லைன்னா ஹெல்த் வைஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்குன்னா எஸ் அது ஹீல் ஆகும் டெஃபினட்டா. பிகாஸ் த வீல் வந்து சுத்திட்டு வருது. ரைட், ஸோ உல்ட்டா சுத்திட்டு இருந்தது இப்போ சீதா சுத்த ஆரம்பிக்கும். சரியா, இது மணியை வச்சு எஸ்பெஷலி உங்களுக்கு மெசேஜ் கிடைக்குது. எஸ், ஃபைனான்ஷியலி இல்லைன்னா கரியர் வைஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஸ்டகல்ஸ் இருக்குன்னா அது ஹீல் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த பர்சன் என்ட்ரி ஆகுவாங்க உங்ககிட்ட. சரியா, இது கொஞ்சம் ஹீல் ஆகும்போது இது ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு சைன். சரியா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் டெஃபினட்டா இது உங்களுக்கான சைனு. ஸோ அந்த டைம்ல உங்க பர்சன் என்ட்ரி ஆகுவாங்க. எனக்கு மார்ச் தெரியுது இங்க, மார்ச் மந்த் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். ஸோ இட்ஸ் ரீசன் அந்த பர்சன் உங்க லைஃப்ல வர்றதுக்கு. ஒரு சில பேருக்கு எஸ் டிசம்பர் தெரியுது, ஒரு சில பேருக்கு there might be சான்சஸ் இருக்குது உங்க பர்த்டேக்கு வர்றதெல்லாம் ஒரு சில பேருக்கான மெசேஜஸ், ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ். இது எல்லாருக்கும் இருக்காது. எஸ், நான் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர் செல்ஃப் கிட்ட இருந்து வாங்குறேன். அந்த பர்சன் வேற என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு லைஃப்ல வந்த உடனே. தேங்க்யூ. எஸ், நான் இது கன்ஃபார்ம் பண்றேன். முதல்ல அவங்க வருவாங்கன்னு இந்த கார்ட்ஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்ன டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸ்பிரிட். பட் ரொம்ப இந்த பர்சன் இருக்காருல யோசிச்சு தான் வருவாங்க. சரியா, பிகாஸ் த சேரியட்டோட எனர்ஜி ஃபாஸ்ட் தான். இந்த பர்சன் ஆனா ஸ்லோ, கொஞ்சம் லேசி டைசி அந்த மாதிரி நினைக்கிறேன் இந்த பர்சன். இல்லைன்னா இந்த பர்சன் இருக்காங்களா ஆக்ஷனை ஃபாஸ்டா எடுக்கணும், இந்த பர்சனை வந்து ஸ்லோவா எடுப்பாங்களா இருக்கும் ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். ஓகே, நான் இதை எடுக்கேன்.
50-50. அகைன் நான் சொன்னேன், மேபிகான சைன் தான் guys. இது வந்து ரிலேஷன்ஷிப்ல செகண்ட் டைம் உங்களுக்கு வந்திருக்குது டவரோட எனர்ஜி. எஸ், ஓகே, இது பாசிட்டிவான சைன் தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்க்கு. எஸ், ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வரைக்கும் போகலாம். ஆல்ரெடி நீங்க மேரீடா இருக்கீங்க, இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், அந்த பர்சன் வந்து வரவாங்க டெஃபினட்டா. ஒரு பெரிய லைஃப் இருக்குது, பெரிய ஜெர்னி இருக்குது உங்க ரெண்டு பேருக்கும். இது ஸ்பெஷலான மெசேஜஸ் அவங்களுக்காண்டி. ஒரு சில பேருக்கு மேபி இங்க இருக்குது டவரோட எனர்ஜி. எஸ், உங்களை நீங்க கிளென்ஸ் பண்ணணும். ஒரு சில பேர் மேபி உங்களுக்கு ஷேடோ ஒர்க் ஏதாவது இருக்குன்னா அதை கிளியர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் கொடுத்துட்டேன். எஸ், ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே தெரியுது. எஸ், ரொம்ப பெரிய ஜெர்னி இருக்குது அவங்க கூட. அவங்க உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கனெக்ஷன்ஸ்காண்டி. எனக்கு இப்படி இருக்கும்போது தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கனவு இருக்கலாம். உங்களை ஈக்குவலா அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க ஈக்குவலா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. மைட் பி சான்சஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்லோவா போகலாம். பட் இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப குயிக்கா நடக்கும், சடனா நடக்கும். த சேரியட்டோட எனர்ஜி. சரியா? டைரக்ஷன், கண்ட்ரோல், வில் பவர், சக்சஸ், ஆக்ஷன்ஸ் குயிக்கா இருக்கும். நீங்க நினைப்பீங்க, என்னடா இந்த பர்சன் இப்படி இருந்தாங்க இப்படி மாறிட்டாங்க சடனா, ஃபியூச்சர் செல்ஃப் அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? எஸ், ஒரு சில பேருக்கு மேபி, ஒரு சில பேருக்கு பிக் எஸ். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், ஃபியூச்சர் செல்ஃப் இருந்து கேட்கலாம். உங்க பார்ட்னர் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருப்பாங்க, இந்த கனெக்ஷன்ஸ்காண்டி என்ன எனர்ஜிஸ்ன்னு சொல்லி. ஓகேவா? தேங்க்யூ ஸ்பிரிட். என்ன மாதிரி இருப்பாங்க? ரொம்ப ஜாலி. மேபி சான்சஸ் இருக்கு இந்த பர்சன் இருக்காங்களா, கொஞ்சம் ஜாலி டைப் தான். பட் காட்டுறது ரூடா காட்டுவாங்களா இருக்கும். ஓகேவா? ஒரு எப்பவும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாங்களா இருக்கும் இவங்க. இல்லைன்னா ஏதாவது கோவத்துல அந்த மாதிரி ஏதாவது. எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஸ்மைலே இல்லை பாருங்க இந்த கார்ட்ல. லிட்ரலி கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, மேபி பொசிஷன் ஹையா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே அதே மாதிரி இருக்கலாம். உருன்னு இருக்கிற மாதிரி, மூணுன்னு இருக்கிற மாதிரி, ஊம குசும்பு சேட்டை பண்ணலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம். எஸ், 3 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி. எஸ், இந்த பர்சன் வந்து எஸ் அவங்க ஈக்குவலி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலுமே உங்களை அதாவது உங்களை பத்தி சொல்றது நல்ல விதமா இருக்கலாம் அது. பிகாஸ் 3 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி உங்களை விட்டு கொடுக்காம இருக்கலாம். அவங்க கூட சுத்த போறது அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவாங்க ரைட் வெளியே. அந்த மாதிரி ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றாங்க. மேபி அவ சான்சஸ் இருக்கு அவங்க அந்த மாதிரி போகலாம். ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப்கான, அதாவது ஃபியூச்சர் கனெக்ஷனுக்கான எனர்ஜிஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. உங்க பர்சன் இப்படிலாம் ட்ரீட் பண்ணுவாங்க. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்காண்டி ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்க. 10 ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி அதுதான். எஸ், த குயின் மாதிரி உங்களை வச்சுப்பாங்க, த கிங் மாதிரி உங்களை வச்சிருப்பாங்க. சரியா? யாருக்கிட்டையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஃபார் ஷுர். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது இங்க. பிகாஸ் உங்களோட ரியலைசேஷன் இந்த பர்சன் எப்படி தெரியுமா, 6 ஆஃப் வான்ஸ். ஓகே, யா, இந்த பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் எதுனாலுமே அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி டைப் இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியான டைப்பா இருக்கலாம். மேபி உங்களோட ராஷிஸ் அதுக்கு ரிலேட்டடா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சைனு, இல்லைன்னா எர்த் சைன்ல அந்த மாதிரி கொஞ்சம் அதுல நிறைய இது இருக்குது. இது எல்லாருக்குமே இல்ல. எஸ், எனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். அந்த சைன்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்கன்னு இல்லை. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டிபிக்கலான பர்சன் மாதிரி தெரியும். நிறைய யோசிப்பாங்க. சரியா? இந்த மாதிரி பர்சன் கூட நம்ம இருக்கலாமா வேண்டாமா, மேபி உங்கள்கிட்ட
அவங்க அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் லவ் கனெக்ஷன் கூட இருக்காது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரி, இந்த கனெக்ஷன் மேபி நீங்க ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுதா எனக்கு. இந்த கனெக்ஷனுக்கான எனர்ஜிஸ் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்காங்களான்னு பார்க்கலாம். த வேர்ல்டோட எனர்ஜி அகைன் ரெண்டு பாருங்க. த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுக்கான எனர்ஜி, சனியோட ஆதிக்கம் உங்களுக்கு முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஹாப்பியான எண்டிங் இருக்குது. ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன் ரைட், நீங்க உங்களை எவ்வளவு சந்தோஷமா வைக்க முடியுமோ வைங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை எவ்வளவு சந்தோஷமா வைக்க முடியுமோ வைங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லக்கு கிரியேட் பண்ணும். சரியா, த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனோட எனர்ஜி அதுதான். ஸ்பிரிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்காங்க. நீங்க ஸ்பிரிட்ஸ் கூட அதாவது கனெக்டடா இருக்கீங்களா நீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, இது ஸோ உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இந்த வேர்ல்டோட எனர்ஜி அதுதான். எஸ், ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஸோ எஸ், நீங்க இதைதான் பார்க்கணும். எஸ், சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. மேபி அவுட் சைட் பீப்புள்ஸ் கிட்ட சோஷியல் மீடியால இருந்தும் ஒரு சில பேருக்கு சப்போர்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் காண்டி. எஸ், நெக்ஸ்ட் ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்காண்டி கொடுக்காங்களான்னு பார்ப்போம். ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமா எக்ஸ்ட்ரா? நான் இது கார்ட்ஸ் வச்சு எடுக்கேன். இது ஸ்பெஷலி உங்களுக்கு, இது கனெக்ஷன்ஸ்க்கான நான் எனர்ஜிஸை தான் பார்த்தேன், ஆக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ். எஸ், தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. your hard work is paying off again. yes, உங்க ஹார்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டா தேவை, அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். எஸ், ஒரு சில பேருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும். எஸ், நான் சொன்னேன் இந்த பர்சன் வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எஸ் திருந்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினட்டாக அவங்க சேஞ்ச் ஆகுவாங்கன்னா எஸ், அவங்க தப்ப அவங்க கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஃபரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ். எஸ், அதுக்கப்புறம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க பவர்ஃபுல் சேஞ்சஸ் காண்டி. சரியா, அது வரைக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்க நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். நியூ மூன் இன் கேப்ரிகான். எஸ், நான் உங்களுக்கு சொன்னேன் கேப்ரிகான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலி சக்சஸ் அவங்களுக்கு தான். அந்த மாதிரி தான் நீங்களும். சரியா, நீங்க எவ்வளவுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்காண்டி நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அந்த பர்சன் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களையும் அவங்க மாத்திக்க ட்ரை பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் ஆகுவாங்க டெஃபினட்டா. சரி, அது வரைக்கும் இவங்க கொஞ்சம் ஈகோவான பர்சன் தான். எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பை கேரி பண்ணணும்னா இது ஒரு சைன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். எஸ், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான சான்சஸ் வரலாம் நிறைய விஷயங்கள்ல. மேபி இந்த பர்சன் கிட்ட நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பர்சன் ரொம்ப சீக்ரெட்டிவ் ஆனது. சரியா, ஸோ இவங்க கிட்ட நீங்க நிறைய விஷயங்கள கத்துக்கிறதுக்கும் சான்சஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு தெரியுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காண்டி இந்த வேர்ல்டு கார்டு வந்திருக்கு ரைட். ஆக்ஷன்ஸ்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபியூச்சர் செல்ஃப்க்கு ஆக்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த கார்டு தான் வந்திருக்கு. இது சனி கடவுளோட கார்டு. எஸ், குயிக்கா போகும் மேபி எனக்கு தெரியுது. நீங்க அவங்க கிட்ட கத்துக்கிடுறது மேபி நீங்க அவங்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப குயிக்கா போகும் இந்த ரிலேஷன்ஷிப். இப்பதான் சண்டை போட்ட மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சேர்ந்துட்டோமே அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருக்கும். அந்த பர்சனோட சைக்காலஜி அப்படிதான். ஃபெரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ். எஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே நீங்களே ஹேண்டில் பண்ணிக்குவீங்க, இது இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுப்பாங்க இந்த பர்சன். சரியா, பிகாஸ் இந்த பர்சனுக்கு தெரியும் இப்படி இந்த டைம்ல பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட கேல்குலேஷனுக்கு அக்கார்டிங் அந்த பர்சன் பண்ணிட்டே போவாங்க. இந்த சாரியட்டோட எனர்ஜி அதுதான். நான் உங்க கனெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜி தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த எனர்ஜிஸும் அப்படிதான் ஆக்டிவ் ஆகும் உங்க ரெண்டு பேருக்கும். எஸ், இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து சொல்றாங்க, அதாவது ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கைட் பண்றாங்க, இப்படி இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும்னு சொல்லி. சரியா, ஃபுல் மூன் இன் ஏரிஸ்.
ஒரு சில பேருக்கு ஃபுல் மூன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், சான்சஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் காண்டி. ஃபுல் மூன் டைமில் உங்களுக்கு ஏதாவது மூட் ஸ்விங்ஸ் வருதா, இல்லைன்னா எமோஷ்னலி நீங்கள் பிளாக்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லைன்னா உங்கள் பர்சன் இதே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களா? ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த டைமில் மட்டும் நீங்கள் சைலண்ட்டாக போகணுமா, அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. எஸ், இது வந்து ஏதோ ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி தெரியுது உங்கள் ரிலேஷன்ஷிப். சரியா, ஆனஸ்டாக சொல்லணும்னா நீங்கள் நிறைய இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப லாங் டைமுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எஸ் பல டெஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. எஸ், நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் வச்சு ஃபியூச்சர் செல்ஃப் ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். எஸ், நான் சம் டேட்ஸ் நான் உங்களுக்கு மந்த்து கன்ஃபார்ம் பண்ணுறேன்னே முதல்ல மந்த்தை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் செல்ஃப் மெசேஜஸ் எடுக்கலாம் இந்த கனெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸை. தேங்க்யூ ஸ்பிரிட். எந்த மந்தில் அவங்க வருவாங்க பார்க்கலாம். ஏப்ரல், ஜூன், ஃபெப், டிசம்பர். நான் சொன்னேன் இது. ஓகே மே. ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே தெரியுது உங்கள் பர்த்டே வருதா, ஸோ அந்த இதில் ஏதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு கொடுப்பாங்க. பர்த்டே, ஆனிவர்சரி, அந்த மாதிரி ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா வேலண்டைன்ஸ் டே கூட இருக்கலாம், மேபி சான்சஸ். நிறைய கார்ட்ஸ் வந்துட்டு. சரி, நான் இருக்கேன். ரூட்டீன் டே டு டே எதெல்லாம் இருக்குதோ உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் சொல்லுது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமா? சரியா, இந்த பர்சன் வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்களோ அந்த மாதிரி தெரியுது எனக்கு இங்கே. ஸோ இது பண்ணணுமா? சே டைம்ஸ் ஃபார் எவ்ரி திங். எஸ், எதுக்குனாலும் நீங்கள் டைம்ஸ் சொல்லுங்கள். மேபி இதை நான் சொன்னேன்ல, இது ஏதோ ஒரு லைஃப் லெசன்ஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, உங்கள் கர்மா கிளியரன்ஸ்காண்டி இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்திருக்கு. சரியா, உங்களுக்கு இது டிவைன் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், மைட் பி தெரியுது எனக்கு. ஸோ எஸ், செல்ஃப் லவ் உங்களுக்கு ரொம்ப தேவை. செல்ஃப் லவ் மேபி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் டெஃபினட்டாக, உங்களை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறதுங்கிறது. பிகாஸ் நீங்கள் நிறையா கோவப்படுவீங்களா இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு கோவப்படுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அது இந்த ரிலேஷன்ஷிப் கற்றுக் கொடுக்கும் ஃபியூச்சர் செல்ஃப் சொல்கிறாங்க. டெஃபினட்டாக செல்ஃப் லவ்வை நீங்கள் கற்றுப்பீங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கற்றுக் கொடுப்பீங்க. மேபி இது உங்கள் பார்ட்னருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது கூட இருக்கலாம். அந்த பர்சனுக்கு வந்து செல்ஃப் லவ்வை பற்றியே தெரியாதா இருக்கும். எஸ், செல்ஃபிஷ் எனர்ஜி தெரியுது, பட் செல்ஃப் லவ்ங்கிற ஒரு கான்செப்ட் இதில் தெரியலை. சரியா, லா ஆஃப் அட்ராக்ஷன். எஸ், நீங்கள் இது ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். இதை பற்றி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் ஆன்லைனில். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் ரொம்ப மென்டேட்டரி. மேபி இந்த கனெக்ஷன்ஸ்க்கான ஹெல்த் வந்து மேபி எனக்கு தோணுது நிறையா குணமாகும். ஹெல்த் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு தெரியுது. ஹெல்த் மைட் பி சான்சஸ் இருக்குது நிறையா ஹெல்தி லைஃப் வாழ்கிறதுக்கு, ஹெல்தி வெல்தி லைஃப் வாழ்கிறதுக்காண்டி இந்த ஒரு கனெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கலாம். பிகாஸ் த 4 ஆஃப் பென்டிகல்கான எனர்ஜி இந்த பர்சன் கிட்ட நிறைய அபண்டன்ஸ் இருக்கலாம், மணி இருக்கலாம். எஸ், இல்லைன்னா நாலேஜ் கூட இருக்கலாம். சரியா, அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு இங்கே அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம், எனக்கு அப்படிங்க ஃபீல் ஆகுது. அரோமா தெரப்பி. எஸ், உங்களுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தேவை இருக்கும். உங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்.
எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு ஈக்குவலா அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஃப்ரெண்டு முன்னாடினாலுமே ஈக்குவலா அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதுல உங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க யாருக்கிட்டயும். இந்த பர்சன் ஒருத்தரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களாம், ரொம்ப உங்களுக்காண்டி எது வேணாலும் பண்ணுவாங்க இறங்கி. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா உங்களை ரொம்ப கஷ்டமும் படுத்துவாங்க பிகினிங்ல, அதுக்கப்புறம் ஸ்மூத்தா போகும். சரியா? பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப் அதுதான். பிகாஸ் த வீல் ஆஃப் அ ஃபார்ச்சூன், இந்த வேர்ல்டோட கார்டு கனெக்ஷன்ஸ் வரும்போது எஸ், குட் லக்கும் வேற சனியோட அதிகமும் இருக்கும்போது எஸ் அந்த மாதிரி தான் ஆகும். யூ மை abundance இன் மை லைஃப். எஸ், நீங்க அவங்களுக்கு பிளஸ்டான பர்சன். நான் சொன்னேன் அந்த பர்சனுக்கு பிடிச்சிட்டுன்னு வைங்கள, நீங்க அவங்களுக்கு பிரின்சஸ் தான். சரியா? ஒரு சார்மிங்கான ஒரு எனர்ஜி. எஸ், இந்த சேரியட்டோட எனர்ஜி சக்சஸ் காண்டி தான். இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்சஸ்ல கொண்டு போறதுக்கு, அதாவது நீங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்றதுக்கு, நிறைய மெசேஜஸ் கொடுக்கறதுக்கு, இது மீடியா மூலமா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு இருக்கலாம். நிறைய நாலேஜ், விஸ்டம் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப் கத்து கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சேரியட்டோட எனர்ஜி தெரியுது. சரியா? டிவைன் டைம் ரீயூனியன் பாருங்க. எஸ், ரீயூனியன் இருக்கு. டிவைன் டைம் ஆகும்போதுதான் அகைன் நான் சொன்னேன் எஸ், இந்த பர்சன் வந்து உங்களுக்கு டைம் எடுப்பாங்க எல்லா விஷயத்துக்குமே. அந்த டைமுக்கு தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் மூடியா இருப்பாங்க இந்த பர்சன். டெஃபினட்டா மூடு ஸ்விங்ஸ் இருக்கும். எனக்கு தோணுது உங்களுக்கும் இருக்கும். பிகாஸ் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ்கான எனர்ஜி இருக்குது. அவங்க மூடு ஸ்விங்ஸ் ஆகும்போது உங்களுக்கும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் ஆகுது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கான்செப்ட் இருக்குல்ல, லேக் ஆகுது உங்களுக்குள்ள. அதான் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட்னு வருது. ஒருத்தர் அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்வர்ட் ஆகும். ரைட்? அதுக்காண்டி நீங்க ரொம்ப அமுக வேண்டாம். எஸ், அது அந்த டைம்ல அட்ஜஸ்ட் ஆயிட்டு அவங்களோட தப்ப நீங்க அதுக்கப்புறம் சொல்லி புரிய வைக்கணும். அதே ரிப்பீட்டடா பண்றாங்கன்னா 10 டைம்ஸ் பண்றாங்களா அதே சொல்லுங்க அவங்களுக்கு. அப்பதான் இந்த பர்சன் வந்து அவங்கள கரெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க அப்சர்வ் பண்ற கேரக்டர். சரியா? ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தெரியுது. டிவைன் டைமிங் பாருங்க, ரீயூனியன் கிளாரிட்டி கிடைக்குது. எனக்கு இங்க வந்து ஒரு வீடியோ சேனல் ஆகுது. எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் இங்க தெரியுது. அந்த ஷார்ட்ஸ் நான் இங்க சேனல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அந்த பர்சன் அந்த ஷார்ட்ஸ்ல எப்படி காட்டுவாங்கன்னா, அவங்க வந்து நியூலி மேரிடா இருப்பாங்க. அந்த பர்சன் ரொம்ப ஃப்ரீ, அதாவது இண்டிபெண்டா இருக்கிற பர்சன். ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க, வீட்டுக்கு லேட்டா வருது அந்த மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு வந்து சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அந்த பர்சனுக்காண்டி. அந்த பர்சன் டைமை பார்ப்பாங்க, 12 o'clock சம்திங் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு 2வது நேரமும் அந்த அவங்க வரும்போது அந்த டைம்லயும் அவங்க சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. இதே மாதிரி கண்டினியூஸா நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ் 12 o'clock வர்றத திருப்பி 10 o'clock மாத்துவாங்க, அதுக்கப்புறம் 8 o'clock மாத்துவாங்க. அந்த மாதிரி டைமிங் பர்ஃபெக்டான டைம்ல அவங்க வந்து சேருவாங்க. ஸோ எனக்கும் இங்க உங்களுக்கு அந்த இதுதான் சேனல் ஆகுது. மேபி சான்சஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். இந்த பர்சன் அந்த மாதிரி தான். எனக்கு இங்க அதுதான் சேனல் ஆகுது. அந்த வீடியோ சேனல் ஆச்சு, அதனால சொல்றேன். மைட் பி சான்சஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் யாருக்காது. சரியா? டிவைன் டைமிங்ல தான் உங்களுக்கு ரீயூனியன் இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு மேபி சான்சஸ் இருக்கு டிலேயும் ஆகலாம். சரியா? நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் இது பண்ணணும். யூஆர் பர்ஃபெக்ட் ஃபார் மீ மை லவ். அவங்களுக்கு இந்த ரியலைசேஷன் வரும் டெஃபினட்டா. நீங்க அவங்க கூட எப்படி இருக்கீங்களோ, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் புட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. சரியா? ஸ்பிரிச்சுவாலிட்டி எஸ், இது ஒரு சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி கொண்டு போகுமா இருக்கும் இந்த கனெக்ஷன். எனக்கு அப்படி தோணுது. ஃபியூச்சர்ல நீங்க ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்களா இருக்கும் 2 பேருமே சேர்ந்து. சரியா? அது எனக்கு இங்க தெரியுது. எஸ், நான் தான் சொன்னேன் இது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் பெருசா இருக்குது. மைண்ட் கேமரா இருப்பாங்க. நான் சொன்னேன் எஸ், நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இந்த பர்சன் நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களை. பிகாஸ் இந்த பர்சன் யாரையும் நம்புற பர்சன் கிடையாது. சரியா?
இதுதான் உண்மை. அவங்க காட்டிப்பாங்க சரி சரின்னு சொல்லுவாங்க, பட் யாரையும் நம்புற பர்சன் இல்லை. நிறைய மைண்ட் கேமும் விளையாடுவாங்க, நிறைய டெஸ்டிங் பண்ணுவாங்க உங்களை. அது அவங்களுக்கு குணமா இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது ஒரு சில பேருக்கு. சரியா, எமோஷனலி கூட உங்களை ஒரு சில நேரத்துல ஹர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சாரியும் மைட் பி சான்சஸ் இருக்கு கேட்கறதுக்கு. ஹெல்தி பவுண்டரி பண்ணணும். ஹெல்தி பவுண்டரி இந்த ரிலேஷன்ஷிப் காண்டி பண்ணி வைக்கிறது நல்லது. பிகாஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்க ஃபேமிலி கிட்டேயோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாம இருக்கலாம், உங்களோட ப்ரைவேட் விஷயத்த. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியா போகும் இந்த ரிலேஷன்ஷிப். சரியா, ஹெல்த்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஹெல்தி ஃபுட் எடுக்கிறது, ஹெல்தி டயட் எடுக்கிறது, வீகன் ஃபிலாசபியை பற்றி நீங்கள் நிறைய படிப்பீங்களா இருக்கும், இல்லைன்னு தெரிஞ்சுப்பீங்களா இருக்கும். இந்த ஃபியூச்சரில் எனக்கு இங்கே சேனல் ஆகுது. எஸ், அப்படி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிங்கன்னா எஸ் நீங்கள் பண்ணலாம். லவ்வர்ஸ்க்கான எனர்ஜி நான் இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கற்றுப்பீங்களா இருக்கும்னு. எஸ், த லவ்வர்ஸ் டிவைன் கனெக்ஷன்ஸ். ஓகேவா, டெஃபினட்டா நீங்க இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுப்பீங்க இன் ஃபியூச்சர்ல. ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றது உங்களுக்கு கேரண்டி கொடுக்குது. ஓகே, ஒரு சில பேருக்கு நவம்பர் சிக்னிஃபிகண்டா இருக்குது. சரியா, இந்த நவம்பர் மந்த் ஏதாவது நடக்கலாம், செப்டம்பர் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஐ எம் ஹாப்பி தேங்க்ஸ் டு காட். தேங்க்யூ சொல்லுங்க காடுக்கு. சரியா, இந்த ரிலேஷன்ஷிப் காண்டி தேங்க்ஸ் சொல்லுங்க. ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுது. சரியா, ஐ எம் ஹாப்பி தேங்க்ஸ் டு காட். எஸ், பாசிட்டிவா சொல்லுங்க. சரியா, நெகட்டிவா சொல்ல வேண்டாம். தேங்க்யூ சொல்லுங்க. எனக்கு எது கிடைச்சிருக்கோ நான் அதுல ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். கம்யூனிகேஷன், எஸ், பேச்சுவார்த்தை நடக்கலாம், மேபி சான்சஸ் இருக்குது. இது இந்த இயர்லயே உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்க சான்சஸ் இருக்குது. ஏதாவது பேசுவீங்க நீங்க, அந்த மாதிரி தெரியுது. ஆர்கேஞ்சல் ராஃபியால், எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஆர்கேஞ்சல் ராஃபியல் வந்து ஹீல் பண்ணுவாங்க. மேபி ஷேடோ ஒர்க் இருக்குதுன்னு நான் சொன்னேன். லவ்வர்ஸோட எனர்ஜியும் வந்துச்சு. தெர் மைட் பி சான்சஸ் இருக்கு 2 பேருக்கும் ஷேடோ ஒர்க் இருக்குது, 2 பேருக்கும் ஹீல் பண்ணணும். ஆர்கேஞ்சல் ராஃபியால நீங்க ஹெல்ப்க்கு கூப்பிடலாம், அவங்க உங்களை பெஸ்டா ஹீல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஹீலர் தான். சரியா, ஸோ எஸ், கிரீன் கலர் அதிகமா யூஸ் பண்றது நல்லது. இது ஃபுட்டா இருந்தாலும் சரி, கிரீனி வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சரி. நான் சொன்ன வீகன் பிலாசபியை பத்தி நிறைய தெரிஞ்சுப்பீங்க, நிறைய ஆர்கானிக் விஷயத்த பத்தி நிறைய எடுப்பீங்க, அந்த மாதிரி ஃபுட் எடுப்பீங்க, அதை பத்தி நீங்க நிறைய பேருக்கு சொல்லுவீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் நிறைய தெரியுது. ஸோ இட்ஸ் ரீசன். எஸ், நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கீங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது அதர் பிளாட்ஃபார்ம்ல மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்களா, அது மாதிரி எனக்கு இங்க தெரியுது. ஆர்கேஞ்சல் மைக்கேல், வாவ், எஸ், ஆர்கேஞ்சல் மைக்கேல் கிட்டயும் நீங்க ஹெல்ப் கேட்கலாம், உங்களை கிளென்ஸ் பண்ணலாம். சரியா, தெர் மைட் பி சான்சஸ் இருக்கு ஆர்கேஞ்சல் கூட உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க கிட்ட நீங்க உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்மெண்ட்ஸ், உங்களோட கனெக்ஷன்ஸ்க்கான ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், உங்களோட பாஸ்ட் பத்தியும் புரிஞ்சுக்கலாம். சரி, அதாவது பாஸ்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குதான்னு சொல்லி கூட புரிஞ்சிக்க சான்சஸ் இருக்குது. சரியா, யூ ஆர் மை பிரின்ஸ் ஆர் யூ ஆர் மை பிரின்சஸ். ஓகேவா, இது பாயில் 1லயே வந்துச்சு. எஸ், டெஃபினட்டா பாயில் 1ல உங்களுக்கான லெட்டர்ஸ் ஏதாவது, உங்க பார்ட்னருக்கான லெட்டர்ஸ் ஏதாவது இருக்குதா? சரண்டர் பண்ணிடுங்க எதுனாலுமே. சரியா, சரண்டர் பண்றது நல்லது. எது நடந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க, உங்ககிட்ட நான் சரண்டர் பண்ணிட்டேன். எஸ், பிகாஸ் அப்பதான் நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க போக முடியும். உங்க ஹார்ட் ஒர்க் நீங்க கொடுக்கீங்க, பட் அதுக்கு ஆப்போசிட் பர்சன் கிட்ட இருந்து ரெஸ்பாண்ட் இல்லைன்னா எஸ், இதுதான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். எஸ், நான் சொன்னேன் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த பர்சன் நிறைய விஷயங்களை கத்து கொடுப்பாங்க. ஐ எம் கான்சியஸ், ஐ எம் கான்சியஸ், இதை நீங்க சொல்லணும். சரியா, ஏன்னா உங்க கான்சியஸ் மைண்ட் லேக் ஆகுது. ஸோ இட்ஸ் a ரீசன். நம்பர் 4,
எனக்கு இங்க தெரியுது நம்பர் 4 உங்களுக்கு ரொம்பவே சிக்னிஃபிகண்டா இருக்கும். நிறைய தெரியுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, எஸ் அந்த டைம்ல உங்களுக்கு சுச்சுவேஷன் ஏதாவது இம்பேலன்ஸ்டா போகுது. நீங்க சக்சஸ் நோக்கி போகணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்காங்க. ஒரு சில பேர் நீங்க கேட்கீங்க, எஸ் நான் இப்போ கரெக்டா ஆயிட்டேனா, நான் பர்ஃபெக்டான பாத்ல தான் இருக்கேனா, நான் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கேனா என்னோட ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இந்த 4 நம்பர் வருதுன்னா, எஸ் உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க, எஸ் நீங்க கரெக்டா தான் போறீங்க, உங்களுக்கு சக்சஸ் நோக்கி தான் போறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்காண்டி ஒரு பெரிய ஹாப்பி லைஃபை தான் நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பேஷன்ஸ் அகைன், எஸ் பேஷன்ஸ் தேவைப்படும். வர்கோ, வர்கோ நீங்களா உங்க பார்ட்னரான்னு பாருங்க, எஸ். கரியர் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு, எஸ். டீச்சர், மேபி நீங்க டீச்சரா இருக்கலாம், உங்க பார்ட்னர் டீச்சரா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது இந்த குருவா நீங்க ஆகலாம், சான்சஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. இந்த ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர் செல்ஃப் அதை தான் சொல்லுது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்காண்டி ஏதாவது ஒரு குரு கனெக்ட் ஆகுவாங்க உங்ககிட்ட, சரியா? நான் சொன்னேன் இங்க உங்க ஒரு குரு கனெக்ட் ஆகலாம் உங்க லைஃப், உங்களோட லைஃபை ப்ராப்பரா கொண்டு போறதுக்கு ஒரு டீச்சர் என்டர் ஆகலாம் உங்க லைஃப்ல, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அவங்களுக்கு கைடன்ஸ் நீங்க வாங்கலாம், ப்ராப்பரா போகலாம். த ஐ பிரிஸ்டஸ், எஸ் நான் சொன்னேன் த ஐ பிரிஸ்டஸ்க்கான எனர்ஜி, எஸ். இந்த எனர்ஜில நீங்க டீச்சர் ஆகணுங்கிறதுக்காண்டி நீங்க ஒரு குரு கிட்ட கனெக்ட் ஆக வேண்டியதா இருக்கும். இந்த ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜில வரும்போது நீங்க மற்றவங்களுக்கு டீச் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், எஸ் உங்க லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஒரு சில பேருக்கு நடக்கும், எனக்கு எல்லாருக்கும் தெரியல, எஸ். ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துடுச்சுன்னா எஸ் அது ஸ்டாப் ஆகும். நடந்துட்டு இருக்குதுன்னா டெஃபினட்டா இது வந்துட்டு போகலாம் உங்களுக்கு. ரெஸ்ட் டைம் வந்துச்சுன்னா எஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் அதிகமாகும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். எஸ் ரெஸ்ட் கொடுக்காங்கன்னா எஸ் அந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கலாம். கொஞ்சம் நீங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்க. தேர்ட் ஐ பாருங்க, உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜியை பத்தி பேசுது, சரியா? தேர்ட் ஐ ரொம்ப ஷார்ப் ஆகும் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா. உங்க பார்ட்னருக்கு கூட இருக்கலாம், உங்களை வச்சு அவங்களுக்கு இந்த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி அதுதான், சரியா? ஒரு சில பேருக்கு 7th சக்கரா தெரியுது, 7th சென்ஸ் கூட ஆக்டிவேட் ஆகலாம், நல்லா ஷார்ப் ஆகலாம். கேர் ஃப்ரீ பர்சன், எஸ் உங்க பர்சன் கொஞ்சம் கேர் ஃப்ரீயா இருக்கலாம், மேபி சான்சஸ் இருக்குது. பிளஸ்ஸிங் இருக்குது உங்களுக்கு. சடனா ஏதாவது மிரக்கிள்ஸ் நடக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்க்கு, சரியா? ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் உங்க பர்சன் கூட, சான்சஸ் இருக்குது. டிவைன் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது பாருங்க. டிவைன் கனெக்ஷன், வேற ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, எஸ் நான் இதை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். காஸ்மிக் எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. எஸ் 7th சென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், உங்க பார்ட்னருக்கு ஸ்ட்ராங் ஆகும், சரியா? ஜாய்ஃபுல் லைஃப் உங்களுக்கு இருக்குது டெஃபினட்டா, எஸ். இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜிஸ். நான் ஏஞ்சல்ஸ் கார்ட்ஸ் எடுக்கல இந்த தடவை. ஏஞ்சல்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டேன், ஸோ அதனால ஃபியூச்சர் செல்ஃப்ஸ்க்கும் கொடுத்துட்டேன், நான் இதில் எடுக்கல. எஸ், பபாய்.